சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம்ம இது 25வது அமர்வு. இந்த அமர்வு 25. இது வரைக்கும் 24 அமர்வு முடிஞ்சிருக்கு. அம்மா போன வாரம் 24வது அமர்வுல அதிசயத்தது அப்படின்ற வியந்ததை எப்படி நம்ம காழிப்பிள்ளையாரு அது பாடினாரு. சில எந்த பாடல இருக்குன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க, அந்த இடைச்சுரம் என்ன ஒரு மாதிரி இடையார என்ன இடைச்சுரம் அந்த ஒரு தரத்துல மட்டும் அம்மா சொல்லிட்டாங்க. மீதி 2 தரத்தை கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு ஒரு பரிசு வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. நான் பரிசு வாங்குறதுக்கெல்லாம் நான் தேடல, நானும் அடியேன்னு தேடனா எனக்கா டைம் ரொம்ப கம்மி. எனக்கு உண்மையிலேயே சொல்ல போனா அந்த அம்மா ஒரு வேலை செஞ்சு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நானும் கஷ்டப்பட்டு தேடினதுக்கும் எனக்கு 2 அதிசயம் கழிச்சு நான் இன்னும் சந்தோஷப்பட்டேன். அதான் நினைச்சு நான் மட்டும் என் வேலையை பார்த்து போயிட்டே இருந்துட்டேன். அம்மா இதாம என்னால முடிஞ்சது அப்படின்ட்டு. ஆனா அது 2மே தவறுன்னு சொல்லிட்டாங்க அம்மா. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்குள்ள அம்மாவே எனக்கு அழகா அந்த பாடெல்லாம் போட்டு, ஏன் கஷ்டப்படுறீங்க, வாழைப்பத்தை எடுத்து உங்க உரிச்சு கொடுத்துடுறேன், நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி அந்த பாடெல்லாம் எடுத்து எனக்கு போட்டுட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம குடும்பத்துல யாரு எழுதி இந்த 2ஐயும் கண்டுபிடிச்சு அனுப்பிச்சாங்க அப்படின்னா நம்ம சாருமதி அம்மா தான். அழகா அந்த 2 பாடல்ல இருக்குங்க அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு அம்மாவுக்கு நேரா அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சிட்டு அம்மாவும் அது அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நான் அட்ரஸ் நான் பார்க்கவே இல்லை. அம்மா அனுப்பிச்சது இந்த 1.5 நாளா எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியல, பார்க்கல. வீட்டுக்கு நாளைக்கு பதிவு போடணுமே அப்படின்னுட்டு நான் எடுத்துக்கொள்ள மணி 7:30 மணிக்கு பாக்குறேன். நீ முன்னாடியே போட்டுருவோம் பார்த்து லேட்டா தான் போட்டேன். அப்ப கூட போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுக்கக்குள்ளதான் இந்த மாதிரி சாருமதி அம்மா நம்ம வேலுண்டு வினை குழுமம் சார்பாகட்டாங்க. ஆமா, அது வேலுண்டு வினை குழுமம் சார்பு தான். ஆனா இது ஈசன் குழுமம் தான். நம்ம குழுமத்தினுடைய இது ஈசன் அப்படின்ற குழுமம் தான். அந்த குழுமத்துல அந்த கேட்ட கேள்விக்கு திருஞான சம்பந்தபுரி நாயனார் அதிசயத்தை 3 இடங்கள் எவை, அந்த பெரிய பாடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கான பதில் எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தில்லையின் எல்லையில் தங்குவதற்கு அஞ்சி திருவேட்களத்தில் தங்கி கழிப்பாலை திரு உச்சி வணங்கிவிட்டு தில்லைக்கு வரும்போது அங்கு தில்லை அந்தணர்கள் நீள்மன்று ஆடும் கடற்கு அணுக்கராக இருக்கக்கூடிய காட்சியை கண்டு அதிசயிக்கிறார். அந்த பேற்றை நம்மளோட திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருக்கும் அந்த காட்சியை காட்டுகிறார். இதான் முதல் தடவை அதிசயத்தை இடம். இதுதான் முதல் தடம். அத அழகா கண்டுபிடிச்சு பாடல் எடுத்து, அது மட்டும் இல்ல அவங்க எடுத்து கொடுத்ததும் இல்லாம அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேள்வியும் கேட்டிருக்காங்க. நம்ம அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு சாருமதி அம்மா பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு சிறப்பு பாருங்க. இந்த சின்ன வயசுல அந்த தேடல்னு ஒண்ணு ஆப்புது பாருங்க அவங்களுக்கு. அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. 2வது வரி திருவேழிமலையில அத அப்பர் பெருமானுடன் மகிழ்ந்து இன்புற்று இருக்கும் காலை தோணிபுரத்திலிருந்து அடியார்கள் நீங்கள் சீகாழி பல நாள் ஆகிவிட்டது, அதனால் வர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யும் போது பிள்ளை பெருமானார் திருவிழிமலை பெருமானிடம் இட உத்தரவு கேட்கிறார். அப்போது திருவிழிமலை பெருமான் சீர்காழியில் வீட்டிருந்த அதே கோலத்தை திருவிழிமலையில் காட்டுகிறார். எப்படி இருப்பாருங்க. அக்கோலத்தை கண்டு அதிசயிக்கிறார். 2 ஆயிடுச்சா. அந்த நம் பிள்ளை பெருமாள் காழியை வீழியில் கண்ட தருணம் 2வது அதிசயம். 3வது அம்சம் திருவிடைச்சுரத்துல அம்மா சொல்லிட்டாங்க. அது போன வாரமே சொல்லி நம்மளுக்கு அந்த ஆன்சரும் கொடுத்துட்டாங்க, எந்த இடம் என்னன்னு. இந்த 2 கேள்விக்கும் நம்ம குடும்பத்துல ஈஸ்வரன் குடும்பத்துல நம்ம சாருமதி அம்மா தான் பரிசு பெற்றிருக்காங்க.
அந்த பரிசு பெற்றதும் இல்லாம அம்மா வந்து பர்மிஷன் கேட்டு அம்மா அட்ரஸ் வாங்கி கொடுங்கன்னாங்க. அவங்க பார்த்து அப்புறம் அவங்களே போன் அட்ரஸும் கேட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு அழகான ஒரு நல்ல புடவையா எடுத்து கிஃப்டும் அனுப்பிட்டாங்க. அதுவும் போய் சேர்ந்துருச்சு. எப்படி இருக்கு பாருங்க. அந்த கிஃப்டும் போய் அம்மாவுக்கு சேர்ந்துருச்சு. நான் அட்ரஸ் கொடுங்க சார்மிதி அம்மா அம்மா கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க, அம்மா அவங்க நேத்தியே வந்துருச்சுமா எனக்கு அப்படின்றாங்க. எல்லா அவங்க சொன்ன வெள்ளிக்கிழமை தான் சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை சொன்னதுமே அந்த போட்டு குறியில பரிசு கிடைச்ச உடனே அனுப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு சார்மதி அம்மாவுக்கு போய் சேர்ந்துருச்சு. நம்ம அனைத்து குடும்பத்து சார்பாகவும் நம்ம சார்மதி அம்மாவுக்கு படத்தை கைத்தட்டு. சிறப்பு சிறப்பு சார்மதி அம்மா, வாழ்த்துக்கள். சிவாய் திருவடி வணக்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சாருமதி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். சாருமதி அம்மா கையால வாங்கறது பெரிய விஷயம். சாருமதி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள்ங்கம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வாழ்த்துக்கள். இதுல வந்து ஒரு துணை கேள்வி கேட்டிருந்தேன். அம்மா வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. பிரேமாமா சொன்ன மாதிரி திளைவாழ் அந்தணர்கள் எல்லாம் சிவகணங்களா கண்ட போது அந்த திருநீலகண்டத்துக்கு யாழ்ப்பாணருக்கு காட்டினது ஒரு தடவை அதிசயத்தது. இரண்டாவது அதிசயம் வந்து காழியை வீழியில் கண்ட போது. அதுதான் பதில். இப்போ அதுல ஒரு துணை கேள்வி கேட்டிருந்தேன். காழியை வீழியில காட்ட வேண்டிய அவசியம் சாமிக்கு என்ன வந்தது, ஏன் அதை காட்டினார் அப்படின்றதான் நான் வந்து துணை கேள்வியா கேட்டிருந்தேன். அது உங்க குரூப்ல கேட்டிருந்தேன் தெரியல. அது எங்களோட திருக்கூட்டத்துல கேட்டிருந்தேன். நிறைய பேர் பதில் அளித்திருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அதுக்கப்புறம் புராணம் பாத்தீங்கன்னாக்கா திருவிழிமலையில பஞ்சம் வருது. பஞ்சம் வரும் பொழுது 2 நாயன்மார்களும் இருந்து அங்க இருக்க திருநீற்று சார்புடையவர்களுக்கு துன்பம் வருமோ அப்படின்றாரு. அப்ப அங்க துன்பம்னு வரப்போகும்போது அந்த துன்பத்தை தீர்க்கறதுக்காக ஞானசம்பந்தரும் அப்ப சுவாமி வேணும்ன்றதுக்காண்டி அவர் அங்கே இருக்கணும். அவர் இப்ப புறப்பட்டு காழிக்கு வந்துட்டா அந்த வேலையை அவர் செய்ய முடியாதுன்றதுக்காக அதன் காரணமாக காரணமின்றி காரியம் இல்லைன்றது நம்மளோட சித்தாந்தம். அந்த காரணம் பொருட்டு சுவாமி என்ன பண்றாரு, அவர் அங்கேயே வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, நித்தம் ஒரு காசு கிழக்கும் மேற்கும் கொடுத்து இந்த சுவாமி வந்து அடியார்களுக்கு எல்லாம் அமுது சோறு அளித்தார் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா. அந்த இடம் தான் இந்த இடத்துல சிந்திக்கிறதுக்கு ரொம்ப அருமையா நீங்க அந்த கேள்விக்கு பதிலையும் அவங்க அழகா சொல்லியிருந்தாங்க. அம்மாவும் எடுத்து அழகா சொன்னாங்க. இந்த அளவுல இந்த கேள்விய எல்லாரோட வாழ்த்துக்களையும் வாங்கி நானும் சாருமதி அம்மாட்ட கொடுத்துட்டு நான் வச்சுக்கல, அவங்க கிட்டே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம். நன்றி பிரேமா அம்மா. வாழ்த்துக்கு அம்மா. நீ விநாயகர் பாடல் பாடி ஆரம்பிக்குமா? பாடி விநாயகர் பாடல் நால்வத்துதி எல்லாமே பாடுங்க. பாடி இயல்பா எப்பயும் போல வகுப்பு ஆரம்பிக்கலாம். திருச்சிற்றம்பலம். குணஸ்ரீமா விநாயகர் பாடல் பாடுங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்மா. அனைத்து அடியார்களும் திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். அல்லல் போம் பல்வினை போம் மண்ணை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதேன் கா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்கம்மா. அம்மா நீங்க நானு வகுப்புக்கு வர முடியலையா என்னன்னு தெரியல. அப்புறம் யூடியூப்ல பார்க்கும்போது தான் போட்டு இருந்தது பார்த்தேன். சரி நான் கண்டுபிடிச்சி எடுத்து வச்சேன். அனுப்புறதுக்கு எனக்கு தெரியல, நம்பரும் தெரியல, ஒன்றும் புரியல. குறிச்சி வரைக்கும் வச்சுட்டு புத்தகத்துல வச்சுட்டான். 2 நாள் கல்யாண வேலையில இருந்துட்டான். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். இவங்க என்னைக்கு வெள்ளிக்கிழமைனாங்க, எந்த வெள்ளிக்கிழமைன்னு தெரியல, அட்ரஸும் தெரியல அனுப்புறதுக்கு. அதனால அப்படியே வச்சுட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தரா இப்படியே சொன்னாங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சாருமதி அம்மா ரொம்ப அவங்களுக்கு பாராட்டுக்கள். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. விமலா தேவி அம்மா 4 துதி பாடுங்கம்மா. விமலா தேவி அம்மா. வேலம்மாள் பாடுங்க. வேலம்மாள் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? எல்லாம் போயிடுவீங்களா? நான் படிக்கட்டுமா? கொஞ்சம் டவர் இருக்குதுமா. வெப்பளித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி.
திருச்சிற்றம்பலங்கம்மா. அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேங்கம்மா. நன்றி. டவர் இருக்கிற இடத்துல செல்ல தூக்கிட்டு ஓடுனாங்கம்மா. சிவாய நமங்கம்மா. திருச்சிற்றம்பலங்கம்மா. அம்மா நீங்க ஆரம்பிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய காழைப்பிள்ளையார் திருவடிகளின் தலைமையில் கொண்டு, ஆசிரியர் பரானாகிய எம்பெருமான் தெய்வ செக்கிழா பெருமான் திருவடிகளையும் தலைமையில் கொண்டு, ஆணைக்கு ஆனலார் குருவருளும் திருவருளும் கூட்டு வைக்க, நாம இந்த திருக்கூட்டம் சார்பாக வேலுண்டு வினையுள்ளை குழுமத்தை சார்பாக திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தை மட்டும் வாழ்வும் வாக்கும் என்ற முறையில சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பை கூட்டுவித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி, நாம சென்ற வகுப்புல திரு இடைச்சுரம் பூம்பாவை அம்மை எழுப்பினாங்க. எழுப்பி அவங்களோட பேரழக கண்டோம். அதுக்கப்புறம் திருவான்மியூர் தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து திரு இடைச்சுரம் திருக்கழுக்குன்றம் இங்கெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு தில்லை தரிசனமாகி நம்மளோட கடைமுடிந்தபடியுமா இருக்கக்கூடிய நம்பொருள் நம்மக்கள் வண்டார்குழல் அருவியோடு இதெல்லாம் நம்ம பெருமானார் எல்லையில பாடினதும் அவங்க எல்லையை வணங்கினதும் இந்த செய்திகள் எல்லாம் பார்த்து நாம காடிகளை கொண்டு வந்து நம்ம பெருமானாரை இருத்திட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம். இன்னைக்கு திரும்பவும் நம்ம காழிப்பிள்ளையாரோட காழியில போயிட்டு இணைந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நமக்கு. உங்களுக்கெல்லாம் அந்த புராணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு சுவாமி எனக்கு ஒரு ஊதியம் கொடுத்தாரு, பரிசு. என்ன பரிசுனாக்கா, திருவான்மியூரை தரிசனம் பண்றதுக்கு ஒரு பரிசு கொடுத்தாரு. அது சொந்த வேலையா ஒரு வேலையா அவசரமா போகணும். போயிட்டு வரும்போது முன்னாடி வர வேண்டிய அந்த டாக்ஸி சாமியோட கோயில் வழியா போனது. போன உடனே எங்க வீட்டு ஐயா முகத்தை பார்த்த உடனே இறங்கிக்கலாம், சாமியை கும்பிட்டுட்டே போலாம் அப்படின்ட்டாங்க. டக்குன்னு அப்படியே இணைந்து சாமி அப்படி கூப்பிட்டு தரிசனம் கொடுத்தார். அது காரணம் என்னன்னா, உங்களுக்கு நான் புராணம் எடுத்ததாலதான் அந்த அருளை பேரருளை கொடுத்தார். அதனால அந்த சுவாமியோட பேரருள் கிடைக்கிறதுக்கு காரணமா அந்த அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கி நாம இன்றைய வகுப்புக்குள்ள போலாம். இன்றைய வகுப்பு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு திருமுறை வகுப்பா தான் இருக்க போகுது. நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, வண்டார்குழல் அருவியோடு படிச்சோம். அது வந்து சுவாமி எல்லையில அருள பதியின் தோற்றத்தை கண்டவனே பாடினது. அப்புறம் எல்லையில அருளக்கூடிய நம்பொருள் நம்பக்கள் என்று நச்சு இச்சை செய்தனீர் ரொம்ப அது சொன்னோம் இல்லைங்களா. கடைமுடிந்த பதிகம்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க நம்மளோட தெய்வ செக்கிழா பெருமானார். அந்த பதிகத்தை அப்படி பார்த்துட்டு அப்ப இருந்தோம். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்கள்ல என்ன பண்றாங்கனாக்கா, நிறைய அடியார்கள்லாம் வராங்க. அப்போ வந்து இந்த அடியார்கள் நம்மளோட திருநீலநக்க நாயனார், திருமுருக நாயனார் இவங்க எல்லாம் வராங்க. இவங்க எல்லாம் வந்து இருக்கும்போது அவங்க எல்லாம் மகிழ்ந்து எல்லாரும் ஒன்றா இருக்கும் பொழுது அங்க காழியில இருக்கக்கூடிய பெருமானார அடிக்கடி போய் தரிசனம் பண்றாங்க. அந்த அதாவது இனி திருமணத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்கள்ல அருளின பாடல்கள் வந்து கொஞ்சம் இருக்கு. அந்த பாடல்கள் முழுக்க நாம இன்னைக்கு என்னென்ன பாடல்கள்ன்ற அளவுல, நான் அடிக்கடி சொல்ற மாதிரிதான், எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு பாட தெரியாது, பாட வராது. ஆனாலும் ஒரு கொஞ்சம் இழுத்து ஏன் பாடுறேன்னாக்கா, ஒண்ணு அம்மாவே பாடுறாங்க, நம்மளாம் பாடலான்னு நீங்க தைரியமா பாடணும் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து இந்தந்த பாடல்களை இந்த இடத்துல அருளப்பட்டதுன்ற செய்தி உங்க செவியில விழணும், உங்களோட காதுகள்ல இது விழணும் அப்படின்றத நான் இந்த முயற்சி எடுக்கிறேன். அதனால நம்ம பார்க்கலாம். முதல்ல பாக்குறது வந்து திருபிரம்மபுரம். அது ஒரு அந்த 12 பெயர்கள் இருக்கக்கூடிய 12 பெயர்களுக்கும் பெயரிட்டு பாடுறாங்க நம்ம சாமி, நம்மளோட பிள்ளை பெருமானார். அப்போ இறைவர் திருமுன்பு பாடினது திருபிரம்மபுரம். அதாவது பண் வந்து காந்தாரம். 2ஆம் திருமுறையில 65வது பதிகம். கொஞ்சம் ஒரு அரை நிமிஷம் கொடுக்குறேன், புத்தகத்தை எடுத்துருங்க. 2ஆம் திருமுறையில 65வது பதிகம். 2ஆம் திருமுறையில 65வது பதிகம் காந்தாரத்தில் அமைந்தது. இரண்டாம் திருமுறை 65வது பதிகம் இறைவர் திருமுன்பு பாடினது. கரையணி வேலிலர் போலும் கபாலம் தரித்திலர் போலும் மறையும் நவின்றிலர் போலும் மாசுணம் அணிந்து ஆர்த்திலர் போலும் பறையும் கரத்திலர் போலும் பாசம் பிடித்திலர் போலும் பிறையும் சடைக்கிலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எடுத்தவொடனே என்னது, சாமி கிட்ட கரை இருக்கு, கபாலம் இருக்கு, எல்லாமே இருக்கு.
ஆனா இல்லைன்னு சொல்றாங்களே நம்ம ஞானசம்பந்தர், இது என்ன அர்த்தம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா? கரையணி வேலிலர் போலும், வேலில கரை, கரைன்றது என்னது? அயல் சூழகனை அழுத்தி கொன்றார் இல்லையா? அந்த கரைன்றது ரத்தம். அப்ப வந்து கபாலம், சுவாமி பிரம்ம கபாலம், அந்த ரத்தம் துறைந்த பிரம்ம கபாலத்தை வச்சிருக்காரு. மறை சொன்னாரா? மறை சொல்லக்கூடிய நாவை பெற்றிலர் போலும்ன்றார். மாசுனம்ன்றது, மாசுன்றது குற்றம். சுனம்னாக்கா பாம்பு. அது என்ன பாம்பு? இன்ன இடம் நல்ல இடம் இல்ல, எல்லா இடத்துலயும் வந்து போகும். அதனாலதான் மாசும்னு அதுக்கு பேரு. ஆத்திலர் போலும் பறை, சுவாமி துடி வச்சிருக்காரு, பறையும் கரத்திலர் போலும், பாசம் பிடித்திலர் போலும், பிறையும் சடை, சாமி அணிந்திருக்கக்கூடிய பிறையும் சடைக்கிலர் போலும், பிரம்ம அமர்ந்தாரே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல ஒன்னொன்னுலயும் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா சுவாமி எப்பேற்பட்டவர்? சொரூப நிலையில அவரை வந்து யாராலையும் பார்க்க முடியாது. சுவாமி கையில சொரூப நிலையில ஒண்ணுமே இருக்காது. சுவாமி ஒரு ஒரு பேரொளி பிழம்பாதான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சொரூப நிலைய நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அதனால என்ன பண்றாரு சுவாமி? தடத்த நிலையில நம்மளுக்காக ஒரு உருவம் கொண்டு ஒரு சில இதுவெல்லாம் வச்சுட்டு நம்மளுக்காக வராங்க இல்லைங்களா? அந்த கற்பனை கடந்த சோதி கருணைய உருவமாகி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சுவாமி என்ன பண்றாரு? சொரூப நிலையில இருந்து தடத்த நிலைக்கு வராங்க. அந்த தடத்த நிலைய சொல்றாங்க. சொரூப நிலையில இருந்து உயிர்கள் மேல கொண்ட கருணையின் காரணமா தடத்த நிலைக்கு, தடம்னா என்னது? வழின்னு அர்த்தம். அப்ப வழியே சாமிய, உருவமே இல்லாத சாமியை பிடிக்க நம்மளால முடியாது. அதனால ஒரு உருவத்துல சுவாமி வர்றார். தடம் எண் 5 சென்றால் என்ன பண்ணலாம்? திருச்சிராப்பள்ளிக்கு செல்லலாம். அப்ப தடம்ன்றது ஒரு வழி. அதே மாதிரி சுவாமியோட திருமேனிய அப்படியே தடத்துக்கிட்டே பிடிச்சுக்கிட்டே போனா அவரை போய் அடையலான்றதான் அழகா சொல்றாரு. இல்லை அப்படின்றது வந்து என்னன்னாக்கா, ரொம்ப அழகான ஒரு நம்ம கூட உரையாடல்ல வழிபாட்டுல, அப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லாத மாதிரிதான் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 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 பணமே இல்லாத மாதிரிதான். அப்ப இருக்குன்றது இல்லாத, அப்ப இல்ல போலக்கே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இதை சொல்றாங்க. ரொம்ப அழகான பாடல். ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய பாடலா இருக்கு. இதுல நிறைவு பாடல் பாருங்களேன். பெண்ணூறு ஆணூறு அல்லா பிரமபுரம் நகர்மேய அண்ணல் செய்யாதன எல்லாம் அறிந்து வகை வகையாலே நன்னிய ஞான சம்பந்தன் நவீன்றன 10 வல்லார்கள் விண்ணவரோடினிதாக வீற்றிருப்பாரவதாமே. இப்பதாம்மா சொன்னீங்க அவர் எல்லாத்தையும் செய்யலன்னு ஞானசம்பந்தர் சொன்னாரு. அவரு செஞ்சதான் சொன்னாருன்னு சொன்னீங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? அண்ணல் செய்யாதன எல்லாம். செய்யாத விஷயத்தை எப்படி ஞானசம்பந்தர் அறிய முடியும்? செய்யாதன எல்லாம் அறிந்து வகை வகையால். என்னம்மா குழப்புறீங்க அப்படின்னு தானே தோணுது. செய்யாததை எப்படி சுவாமி அறிஞ்சுக்க முடியும்? அப்ப என்னதுனாக்கா, பரசிவம் உண்மையில இது ஒன்றுமே இல்லாத சச்சிதானந்த மூர்த்தி. அதான் சுவாமி எப்படி இது ஒண்ணுமே இல்லாம செவனேன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி சுவாமி என்ன பண்றாரு? இது எதுவுமே இல்லாத ஒரு சச்சிதான மூர்த்தியா இருக்கக்கூடியவர். அதனால அவர் செய்ததுன்றது சொல்றதெல்லாம் செய்திலர் போலும்னு அதனாலதான் அவர் சொன்னாரு. அவருதான் செவனேன்னு இருப்பாரு, அவரா இதெல்லாம் செய்தாரு அப்படின்ற இடத்துல முதல்ல சொன்னாரு. அப்ப அப்ப இதெல்லாம் அவர் செய்யலையானாக்கா? செய்தாரு. எப்போ? உண்மை ஞானம் பெற்றாருக்கு செய்யாதன. அப்ப உண்மை ஞானம் பெற்றவங்களுக்கு தெரியும் கங்கை வச்சிருக்கிறது, எல்லாரும் சொல்ற மாதிரி அம்பால பாதியில வச்சிருக்கிறது, பெண் மேல கொண்ட போகத்தால ஒரு பெண் இருக்கும்போது இன்னொரு பெண்ணை எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி கங்கைய சொல்றதெல்லாம் அதெல்லாம் உபமானம். அது வந்து அருட்சக்தி. அது வந்து அருட்சக்தியை தான் அப்படி கொண்டு இருக்கிறாரு. கங்கை வச்சிருக்கிறது சுவாமியோட பேராற்றல். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஞானம் பெற்ற, உண்மை ஞானம் பெற்றவர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் செய்யாத. இவற்றை எல்லாம் செய்ததா கொண்டு வழிபாடு சரி. அப்புறம் ஏமா இதெல்லாம் செய்ததா கொண்டு நம்மலாம் அப்படி இல்லையே. நம்ம வந்து சுவாமி இதை செய்தார் நீங்களே சொல்றீங்க, நான் சொல்றேன் இல்லையா? சுவாமி கங்கை வச்சிருக்க, கபானா வச்சிருக்க, இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு ஞானம் இல்லையானா? ஆமா, எனக்கு ஞானம் இல்லதான். ஆனா ஞானம் பெறதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். அப்ப இதெல்லாம் சொல்லும் பொழுது என்ன வரும்? ஞானம்ன்றது வரும். ஞானம் பெற்றவர்களுக்கு இதெல்லாம் இல்லைன்ற ஞானம் வரும்ன்றது சொல்றாரு. ரொம்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஞானசம்பந்தரோட பாடல்கள் படிக்கிறது புரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் எல்லாரும் அவரை குருவா எடுத்துக்கிறது இல்லைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா? அவரோட தமிழ் சொல்லாத விஷயங்கள் கிடையாது. கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தாதான், அப்படி கவனமா படிச்சாதான் அதை சொல்லும். இது ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம். உங்களுக்கு யூடியூப்ல மத்த இடங்கள்ல கூட இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்களான்னு தெரியாது. நான் இந்த 2 பாடலை மட்டும் சொல்றேன். திரும்ப ஒரு தடவை சொல்றேன்.
அதாவது சாமி வந்து சொரூப நிலையில இருந்தார். அவருக்கு எதுவுமே கையில எதுவுமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பரசிவமா இருக்கக்கூடியவர். ஒன்றுமே இல்லாத சச்சிதானந்த மூர்த்தி தான். அப்ப இது ஆக செய்யாதன அதனால இதெல்லாம் செய்யல போலும்ன்றத சொல்லிட்டு இருந்தார். அண்ணல் செய்யாதன எல்லாம் செய்யாத ஒரு விஷயத்த அறிந்து சொல்ல முடியாது. அப்ப செய்தனதான் அப்போ அதை ஏன் செய்தார்னாக்கா நமக்காக ஞானம் பெறணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இத நம்ம என்ன பண்ணணும்? படிச்சு படிச்சு ஞானம் பெறணும். படிச்சு படிச்சு ஞானம் பெற்றவன அப்புறம் தான் இதெல்லாம் ஒரு செயல்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு காரணம் பற்றி கருணை பற்றி செய்ததுன்ற தெளிவு வரும். அதையெல்லாம் அப்படி சொல்லணும் அப்படின்றதுதான் அழகா சொல்றாரு. அதுதான் அண்ணல் செய்யாதன எல்லாம் அறிந்து வகை வகையால் செய்யாதத வகை வகையா சொல்றாருன்னா சாமி அப்புறம் செய்ததை எவ்வளவு சொல்லுவாருன்றத பார்க்க முடியுது. அருமையான பதிகம். ரொம்ப பேரானந்தமான பதிகம். அடுத்தது திரு பிரம்மபுரத்துல இருக்கிறது 3ஆம் திருமுறையில 37வது பதிகம். 3ஆம் திருமுறையில 37வது பதிகம் கொல்லியில் அமைந்தது. 3ஆம் திருமுறையில 37வது பதிகம் கொல்லியில் அமைந்தது. திரு பிரம்மபுரம். 37, 56 அடுத்ததும் அந்த 3ஆம் திருமுறை தான். கரமுனம் மலரால் புனன்மலர் தூவியே கலந்தே துமின் பரமனோர் பல பேரினால் பொலி பக்த சித்தகர் தாம்பையில் வரமுனவருள் செய்ய வல்லையம் ஐயனால் தோறுமேய சீர் பிரமனூர் பிரமாபுர துறை பிஞ்சகன் அருள் பேணியே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. இதுல வந்துட்டு கரமுனம் மலரால் நல்ல அருமையான எந்த குறைபாடும் இல்லாத மலராலையும் புனல்ன்று சொல்லக்கூடிய புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டுன்னு சொல்ற மாதிரி அந்த நீராலையும் மணலாலும் சாமியை கலந்து ஏத்துங்க, ரெண்டும் சேர்த்து ஏத்துங்க. ஏத்துனா யார ஏத்தணும்னாக்கா பரமன் ஊர் பரசிவமா இருக்கக்கூடிய அந்த நம்ம சொன்னோம் இல்லைங்க நம்மள சச்சிதானந்த மூர்த்தியா இருக்கக்கூடிய அந்த சிவனை, இப்ப 12 பேர் கொண்டு இருக்கக்கூடிய சிவனை, சித்தர்களா வணங்கக்கூடிய சிவனை, பக்தர்கள்லாம் வணங்கக்கூடிய சிவனை, எல்லா கேட்டவங்களுக்கெல்லாம் கேட்ட வரனை கொடுக்கக்கூடிய சிவனை, எல்லாரும் அப்படி இருக்கக்கூடிய ஐயனை 2 நாள்தோறும் தினந்தோறும் என்ன பண்ணீங்க? பிரம்மன் வழிபாடு செய்த அந்த பிரம்மாபுரம் சென்று ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அப்படி ஏத்துன என்ன இருக்குன்னா பிஞ்சகன் அருள் பேணியே அப்படின்னு ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. பித்தனை நிறைவு பாடல். பித்தனை பிரமாபுர துறை பிஞ்சகன் கழல் பேணியே மெய்த்தவத்து நின்றோர்களுக்கு உரை செய்து நன்பொருள் மேவிட வைத்த சிந்தையுள் ஞான சம்பந்தன் வாய்னவென்றெழு மாலைகள் பொய்த்தமம் புரி நீங்க இன்னிசை போற்றி செய்யும் மெய்மாந்தரே. அம்மா புண்ணியம் செய்வாக்கு பூ உண்டு நீர் உண்டு. நீர் இருக்குதும்மா, மலர் ஒரு முழம் இன்னும் 80 ரூபான்றாங்கம்மா, நான் என்னம்மா பண்ணட்டு அப்படின்னு நீங்க என்கிட்ட ரகசியமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ரகசியமா ஒரு வழி சொல்றேன். என்ன சொல்றாங்க ஞானசம்பந்தர் அவர் வாயிலேருந்து வந்தது இல்லையா இந்த பாடல், இந்த பாடலை ஒரு மாலை தான். இந்த பாடலை போய் பாடிடுங்க, சுவாமி மாலையா போட்டுப்பார் அப்படின்ட்டார். அதனால நம்மளுக்கு 100 ரூபாய் முழம் பூ வித்தாலும் கவலை கிடையாது. அதனால இந்த மாலையை இந்த பாட்டை வந்து சில பாடல்கள் வந்து ஒரு பாட்டு ஒரு மாலை அப்படின்னுவாங்க. இது வந்து இந்த முழு மாலையா 7 மாலைகள் சொல்லக்கூடிய இந்த மாலைகள் பல மாலை சாத்தணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சுவாமிக்கு கொன்றையில சாத்தணும், வில்வத்துல பூ சாத்தணும், பாரிஜாதம் சாத்தணும், கற்பக பூ சாத்தணும், இதெல்லாம் தேவலோகத்து பூ, இதெல்லாம் நம்ம சாத்தணும் அப்படின்னு நினைச்சா கவலையே படாதீங்க. இந்த பாடலை கொண்டு சுவாமிக்கு பாடிடுங்க, எல்லா மாலையும் சாத்தின பலன் உங்களுக்கு வந்து சேரும். இதுல எந்தவித டவுட்டும் கிடையாது. எப்படிமா இப்படி சொல்றீங்கன்னா ஞானசம்பந்தர் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் வேற என்ன வாக்கு இருக்கு? அடுத்தது திரு பிரம்மபுரத்துக்கு உண்டானது 3ஆம் திருமுறையில 56வது பதிகம். 3ஆம் திருமுறையில தான் கையில வச்சிருப்பீங்க. அதுல 56வது பதிகம் பன் பஞ்சமம். பன் பஞ்சமம். இறையவன் ஈசன் எந்தை இமையோ தொழுதேத்த நின்று கரையணி கண்டன் வெண்தோடு அணிகாதினன் கலா காலத்தன்று மறைமொழி வாய்மையினார் மலையாளோடும் மன்ன சென்னி பிறையணி செஞ்சடையான் பிரமாபுரம் பேணுமேனே அப்படின்றாங்க. நல்லா இருக்கு அம்மா. இறைவன் ஈசன் எந்த நம்ம ஈசனா இருக்குது, எந்த இருக்குது, இறைவன் இருக்கு, எல்லாமே ஒண்ணுதானாக்கா. இறைவன் எல்லாருக்கும் இறைவனா இருக்கக்கூடியவன்.
எல்லாருக்கும் மேல பரம்பொருளா இருக்கக்கூடியவன் எந்தை. எல்லாருக்கும் ஈசன் தான், ஆனா எனக்கு தந்தையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்தை ஈசன் எம்பெருமான் ஏரமர் கடவுள் என்றேத்தி அப்படின்னு பேந்தை காந்தாரம் வரும் இதுல பெண்ணாடகத்துக்கு பதிகம்னு நினைக்கிறேன். அது மாதிரி இது இந்த இறையவன் ஈசை எந்த இதுக்கெல்லாம் ஒண்ணுத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் உண்டு. உரைதரு நிறைவு பாடல். உரைதரு நாள் மறையோர் புகழ்ந்தேத்த உன்மாதினோடும் உரையெனவே சிறந்தான் மலைகின்ற பிரமாபுரத்து அரசினை ஏத்த வல்ல அணி சம்பந்தன் பத்தும் வல்லார் விரை தரு விண்ணுலகம் எதிர்கொள்ள விரும்புவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பாடல்கள் பத்தியும், இந்த பாடல் பத்தி யார் எழுதுறாங்களோ அவங்க விண்ணுலகம் எதிர்கொள்ள விரும்புவாரு, விண்ணுலகத்துல போய் இருப்பாங்க, சுவாமியோட திருவடியில இருப்பாங்க அப்படின்றாங்க. உன் மாதினோடும் வரையன, அம்பாலோட என்ன பண்றாங்க, மலை மாதிரி சுவாமி அங்க இருக்கிறாராமா. அந்த அந்த சுவாமியை யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பால நிறைய சொல்லக்கூடிய பாடலா இந்த பாடல் இருக்கு. அடுத்து பிரம்மபுரத்துக்கு அப்புறம் திருவேணுபுரம்ன்ற தலைப்புல, வேணுபுரம்ன்ற தலைப்புல எங்கெல்லாம் பாடுறாங்கன்றத பார்க்கலாம். இரண்டாம் திருமுறையில 17வது பதிகம். இரண்டாம் திருமுறையில 17வது பதிகம். இரண்டாம் திருமுறையில 17வது பதிகம். நிலவும் புனலும் நிலைவாளரவும் இலகும் சடையார்க்கு இடமாம் எழினார் உலவும் வயலுக்கு ஒளியார் மோத்தம் விலகும் கடலார் வேணுபுரமே. இதுல 5வது பாடல் சொல்றாரு. அறையார் கலை சேர் அனமென்னடையை உரையார் முகந்தான் உரையும் இடமாம் நிறையார் கமுகின் நிகழ்பாலை உடை விரையார் பொழில் சூழ்வேணுபுரமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதர் மட பிடியும் மட அன்னமும் மன்னதூர் அப்படின்னு சொல்றாங்களே, மடப்பிடி மாதிரி இருக்காங்களாம், பெண் யானை மாதிரி இருக்காங்களாம் அம்மா. ஆனா நடை எப்படி இருக்குதுன்னா மெல்ல அண்ணன் மாதிரி நடக்கிறாங்களாம். அது மாதிரி அறையார் கலைசே அனமேன் நடையை உரையா உகந்தான் இடம். சுவாமி வந்து அம்பால உகந்து இருக்கக்கூடிய இடம். நிறைய கமுகங்களும் பாலையும் இருக்கக்கூடிய, இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சீர்காழியில நம்ம கடையில வாங்குற அந்த பாக்கு வச்சு நைவேத்தியம் பண்ண மாட்டாங்க, இந்த முழு பாக்கு தான் வைப்பாங்க. அந்த அங்க மடத்துல இருந்து கொண்டு வருவாங்க, முழு பாக்கு வச்சுதான் நைவேத்தியம் பண்ணுவாங்க. விரையார் பொழுசூல் வேணுபுரமே. போகம் 10வது பாடல். போகம் மறியார் துவர் போர் துழல்வார் ஆகம் மறியாடியார் இறைவூர் மோகம் அறிவார் கலைமுத்தமிழ் நூல் மீகம் அறிவார் வேணுபுரமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போகம் அறியார் துகர் போர் துணுவர் ஆகம் அறியார். என்ன இது போகம் அறியார்னாக்க யாருதான் போகம் அறியாக்கா, அனுபோகம் சிவபோகம்ன்றத அவங்க அறியவே மாட்டாங்க. அது அவ்வளவு ஏன் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய சாதாரண போகத்தை கூட அறியாதவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, துவராடைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காவி ஆடையை போத்துக்கிட்டு உழல்வாங்க. ஆகம் சுவாமியோட திருமேனியே அறிஞ்சதே கிடையாது. அதான் ஆகம் அறியார் அடியார் இறைவர். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய, ஆனா அடியார் இருக்கக்கூடிய ஊர் எதுனாக்கா நம்மளோட வேணுபுரம். மூகம் அறிவார் கலை முத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கலைகள் நிறைந்த அந்த காழியில இருக்கக்கூடிய மக்கள், அந்த அடியார்கள் அறியக்கூடிய பெருமானார் யாருனாக்கா நம்மளோட வேணுபுரத்துல இருக்கக்கூடிய பெருமானார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10வது பாடல் கொடுக்குறாங்க. அடுத்தது 2ஆம் திருமுறையிலே 81வது பதிகம். 2ஆம் திருமுறையிலேயே 81வது பதிகம் காந்தாரத்தில் அமைந்தது. 81வது பதிகம். பூதத்தின் படையினீர் பூங்கொன்றை தாரேனே ஓதத்தின் ஒளியோடும் உம்பர் வானவர் புகுந்து வேதத்தின் இசை பாடி விரைநக்க வாசனை பொருந்திய விரைமலர்கள் சொரிந்தேத்தும் பாதத்தீர் வேணுபுரம்
பதியாக கொண்டீரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப அழகான பாடல். உம்பர் வானவர் புகுந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பசுவாமி சொல்லுவாங்க. காரொளிய திருமேனி செங்கன்மாலும் கடிகமலத்து போதையினும் காலாவண்ணம் சீரொளிய திருமேனி அப்படின்னு சொல்லிட்டு திருமாலும் பிரம்மானும் காண முடியாத இருக்கக்கூடிய பெருமானார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அரியானை அந்தனதம் சிந்தையானையில சொல்லுவாங்க. அது மாதிரி காரோலிய திருமேனி செங்கன்மாலும் கடிகமலத்து போதையினும் காணாவனம் சீரொளிய தாழ்பெண்பாய் நின்றதுண்மை சிந்துதனை துயக்கற்கும் ஏரொளியே இருநிலம் ஏற்கடலும் அண்ட தப்பால் என்ற பேரொளியே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல சொல்லுவாங்க அந்த என்னன்னாக்கா தேவர்களும் மாணவர்களும் காணாவண்ணம் சுவாமி வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய காண முடியாத பெருமானார் இங்க வந்து என்ன பண்றாங்க, வேதத்தின் இசைப்பாடி இங்க சுவாமியை வணங்குறாங்க. எப்படி வாசனை பொருந்திய மலர்களை தூவி வணங்கக்கூடிய திருவடியை கொண்டு இருக்கக்கூடிய பெருமானார் வேணுபுரம் பதியா அப்படி இருக்கக்கூடிய பெருமானார் இந்த வேணுபுரத்துல உங்களோட இதுவா கொண்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேணுபுரத்துல சொல்றாங்க. இதுல 6வது பாடல் பாடுங்க. மணிமல்கு மால்வரன் மேல் மாதினோடு மகிழ்ந்திருந்தீ துணி மல்கு கோவணத்தில் சுடுகாட்டில் ஆட்டுகந்தீ பனிமல்கு மறையோர்கள் பரிந்திருஞ்ச வேணுபுரத்து அணிமல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே அப்படின்னு சொல்லிட்டு மணிமல்கு மால் வரை மேல் அப்படின்னாக்க மால்னாக்க அதுவும் வரைனா மலை. சுவாமி எது மேல இருக்காளா, மணிகள் நிறைந்த அந்த மலைக்கட்டு கோயில்ல அம்மையப்பரா இருக்காரு இல்லைங்களா, சீர்காழி மாதினோடு அம்மையப்பரா இருக்காரு இல்லைங்களா, அத கோயிலோட இதுவா சொல்றாங்க. மணிமல்கு மால்வரமே மாதினோட அம்பாலோட மகிழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் துணிமல்கு கோவணத்தில் சுடுகாடு அம்பாலோட இருந்தாலும் என்ன பண்றாரு, கோவணம் கட்டிட்டு சுடுகாட்டுல ஆடிட்டு இருக்கிற பனிமல்கு மறையோர்கள். பனினாக்க அவங்களோட அந்த 6 இதுவும் சொல்லுவோம் இல்லைங்களா, வேட்டல் வேட்டு வித்தல் அது மாதிரி சொல்லக்கூடியது. அந்த மறைகளோட 6 அங்கம் அது கூட சொல்லியிருக்கேன்ல, சங்கல் பசு அந்த 6 அங்கங்களையும் 6 வேத 6 வகையான தொழில்களையும் செய்யக்கூடிய மறையோர்கள் இருக்கக்கூடிய அந்த வேணுபுரத்துல அணிமல்கு கோயிலே கோயிலாக அழகான கோயிலா இருக்கீங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. இதுல இன்னொன்னு கூட சொல்றாங்க என்னன்னாக்கா, நிலையார்ந்த இப்ப நம்ம இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது என்னதான் நம்மளுக்கு இதெல்லாம் படிக்கிறதால கிடைக்க போகுது சொல்றாங்க. என்னதான் அப்படின்னாக்கா, நிலையார்ந்த உண்டின நெடுங்குண்ட சாக்கியர்கள் புலையானார உரையை போற்றாதுன் பொன்னடியே நிலையாக பேணி சரணென்றாதமை என்றும் விலையாக ஆட்கொண்டு வேணுபுரம் விரும்பினையே அப்படின்னு சொல்றாங்க. இத நிலையார்ந்த வந்து அதை எடுத்துருங்க. உண்டியினர் நெடுங்கொண்டர் சாக்கியர்கள் புலையானார் அறவுரையை போற்றாது நிலையார்ந்த உன் பொன்னடியே அப்படி பொருள் கொள்ளும். நிலையார்ந்த உன் பொன்னடியே யார் எடுக்கிறாங்களா, அப்போ இந்த அவங்க சொல்லுவாங்க நல்லா. இப்ப சொல்லுவாங்க நம்ம வழிபாடு கோயிலுக்கு போயிட்டே இருப்போம், அங்கேருந்து வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த அங்க ஒரு இது சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் என்ன பண்றாருன்னா என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் பலன் கொடுக்குறாராம், எல்லாம் அப்படியே கூட்டம் நெரியுது, அங்க வரீங்களா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், நம்ம சாமி கும்பிட்டதை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயுமா மாறி போயிடுவோம். ஆனா அப்படிலாம் இல்லாம நிலைபெற்ற பொருளா இருக்கக்கூடிய நம்மளோட சிவபெருமானார என்ன பண்ணணும், வணங்கி இருந்தாக்கா என்ன கிடைக்கும் உனக்கு, சரிம்மா அப்படியெல்லாம் எங்கேயுமே போகாத இருக்கனா நிலையார்ந்த உன் பொன்னடியை நிலையாக பேணும். அதுதான் சொல்றாரு, வம்பரா வரிமண்டு மனம் நார மலரும் மதுமலர் அற்கொலை அடிக்கொண்டையான் அடியலாது பேணாத இருந்தார் இல்லையா, அவர் இருந்த மாதிரி நம்மளும் இருந்தாக்கா என்ன கிடைக்கும்னா வினையாக ஆட்கொண்டு வேறுபடும் இருமைய. நம்மளுக்கு ஒரு வினையா என்ன கிடைக்குமா, உன்னையே சரணை நம்ம நினைச்சு இருந்தாக்கா என்ன கிடைக்கும்னா சுவாமி என்ன கொடுப்பாருன்னா அதுக்கான ஊதியத்தை கொடுப்பாரா. இத நம்மளோட அப்பர்வர்மானாரும் அழகா சொல்றாரு, திருப்புகழூர் தேவாரத்துல சொல்லுவாங்க. தன்னை சரண் என்று தாளடைந்த சுவாமி உன்னையே சரண் சொன்னார்ல, பேணினி சரண் என்றாத அம்மைன்னு. அப்போ சுவாமி என்ன பண்ணிட்டாரோ, நீ சரணடைன்னு இங்க ஞானசம்பந்தர் கொடுத்துட. இப்ப சரணடைந்தப்ப என்ன நடந்ததுன்றது நம்மளோட அப்ப சுவாமி கிட்ட போய் கேட்கிறோம். அவர் சொல்றாரு, தன்னை சரண் என்று அடைஞ்சு நான் போய் அவரோட திருவடிய சரண் அடைஞ்சிட்டேனா, தன் அடி அடைய அங்க போயிட்டு அவரோட திருவடியை புடிச்சுக்கிட்டேன் நான். அப்ப அவர் என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்றாங்க.
உன்னை பொழில் புகழூர் அண்ணல செய்வன. எங்க வாங்க சொல்றேன். அவர் என்னென்னலாம் எனக்கு பண்ணாரு தெரியுமா? முதல்ல என்னோட பிறப்பறுத்தார், என் வினைய கட்டறுத்தார். முதல்ல என்ன பண்ணாரு, அவரோட திருவடியை நான் போய் புடிச்சுட்டேன், என்னோட பிறப்ப அறுத்துட்டாரு, என்னோட வினை கட்ட அறுத்துட்டாரு. சரி, பிறப்பும் வினையும் இருந்தா என்ன நடக்குதோ அதை அறுக்கணும்னு என்ன அவசியம், அது பாட்டு இருந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அது இருந்தா நம்ம 7 நரகத்துல போவோம். அதனால முதல்ல பிறப்பு அறுத்தாரு, அப்புறம் வினை அறுத்தாரு. அதனால நான் நரகத்துல புகாம இருந்தாரு. சரி, அங்க போல இப்ப நீங்க எங்கதான் இருக்கீங்க? நான் சிவலோகத்துல இருக்கேனே, என்ன சிவலோகத்துல வச்சுட்டாரு சுவாமி அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்ப சுவாமி என்ன சொல்றாங்க, ஞான பிள்ளையார் சொல்றாங்க, நிலையாக பேணி சரண்னு நீ போய் அடைஞ்சிருன்ட்டாங்க. அப்ப சுவாமி கிட்ட போனா அவங்க என்ன சொன்னாங்க, நான் சரண்னு அவரோட திருவடியை அடைஞ்சேன்னா, சுவாமி எனக்கு என்னென்ன பண்ணாரு, என்ன பிறப்படுத்தாரு, அதுக்கப்புறம் என்னோட வினைய கட்டறுத்தாரு. இந்த வினையெல்லாம் பிறப்பும் இருந்தா நான் 7 நரகத்துல போய் தான் இருந்திருப்பேன். ஆனா இப்ப எங்க இருக்க தெரியுமா, சுவாமியோட திருவிழா ஈசன் எந்த இணையடி நிழல இருக்கேனே நானு அப்படின்னு ஒட்டான்னு சிவலோகத்து இருத்திடுமேன்னு அந்த திருப்புகழூர் தேவாரத்துல அழகா சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல். தன்னை சரணடைந்து தாளடைந்தேன் தன்னடி அடைய புன்னை புழல் புகழூர் அண்ணல் செய்வன கேள்வி. அவன் என்னெல்லாம் பண்ணா தெரியுமோ, கேட்டுக்கோங்களேன். என்னை பிறப்பறுத்து என் வினை கட்டறுத்து 7 நரகத்து என்னை கிடக்கலோட்டா, என்ன போடல அங்க. அப்ப எங்கதான் இருக்கும்? சரி, அங்க இல்ல, அப்ப எங்க இருக்கும்? சிவலோகத்து இருத்திடுமே, என்ன சிவலோகத்துல வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. எனக்கு இந்த பாடலை படிக்கும்போது அந்த பாடல், அவங்க 2 பேரும் 2 கண்ணாச்சு. இவரை படிக்கும்போது அவர் நினைக்காத எப்படி இருக்க முடியும், நினைப்பு வராது எப்படி இருக்கும். அடுத்தது திருப்புகழி வேணுபுரம் முடிச்சிட்டோம்னா அடுத்து புகழிக்கு வரும். புகழியில வந்துட்டு 1ஆம் திருமுறையில 30வது பதிகம் தக்கராகத்துல திருப்புகழ். இதுல இன்னொன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த போன பாடல்லே நிலையார்ந்த உண்டியினர்ல வந்துட்டு ஒரு ஊதியம் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன ஊதியம்ன்றதான் அவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரிதான் நம்மளோட அடிகளார் ஆகிய மாணிக்க வாசக பெருந்தகையாரும் சொல்றார். விலையாக கொண்டு வேணுபுரம் என விலை ஒண்ணு இருக்கும் எல்லாத்துக்கும். ஒரு எந்த வேலை செய்தாலும் அதுக்கு ஒரு ஊதியம் உண்டு இல்லைங்களா? அது மாதிரி நம்ம சுவாமியை வணங்கினா கூட அதுக்கு ஒரு ஊதியம் தருவாரா? அந்த ஊதியம் என்னன்றத நம்மளோட திருக்கோவையார்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க மாணிக்க வாசகர். காரணி கற்பகம் கற்றவன சுனை பாணர்வொக்கு சீரணி சிந்தாமணியனி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் தக்கோத்தம் சங்க நிதி விதிசி ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே ஊரணி உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே. அது மாதிரி எல்லாருக்கும் ஊரணியா, எல்லாருக்கும் ஆனா பயனை தரக்கூடிய தலைவனா இருக்கிறாரு சுவாமிதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலை செய்தாலும் அதுக்கு ஊதியம்னு ஒண்ணு உண்டுன்றத ரொம்ப அழகா அவங்களும் சொல்றாங்க. அப்படிதான் நம்மளோட நாயன்மார்கள் எது சொன்னாலும் அதுல மாற்று கருத்து இருக்காது, ஒரே கருத்தா தான் இருக்கும். அடுத்தது திருப்புகழின்றதுல சொல்லக்கூடியது தக்கராகத்துல 1ஆம் திருமுறையில 30வது பதிகம். இன்றைக்கு பெரிய புராணத்துல ஒரே ஒரு வரி இருக்கும். அதாவது நீலவரும் பேரென்பம் மிகப்பெருக நிகழும் நாள், அடியவர்களுடன் அமர்ந்து நீலவரும் பேரென்பம் மிகப்பெரிய நிகழும் நாள். அந்த ஒரு நாள் ஒரு வரிக்குதான் இவ்வளவு படிக்கிறோம். தக்கராகம் 1ஆம் திருமுறையில 30வது பதிகம். 1ஆம் திருமுறையில 30வது பதிகம். விதியாய் விளைவாய் விளைவின் பயனாகி பொதியாவர் கூற்றை உதைத்தவர் சேரும் பதியாவது பங்கயம் நின்றலரத்தேன் புதியார் பொருள் சூழ் புகழி நகர்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விதியாய் விளைவாய், விதியோட விளைவாகும், விளைவோட பயனாகியும் என்ன வரும் நம்மளுக்கு, என்னைக்கு எவ்வளவு நாள் நம்ம வருமா, ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கோம். ரிட்டர்ன் டிக்கெட் டைம் தான் தெரியாது வழிய, ஆனா டிக்கெட் கன்ஃபார்ம் தான் நம்மளுக்கு. அப்ப அந்த விதியாய் விளைவாய், அந்த நம்மளோட விதியையும் விதியோட விளைவாயும் அந்த விளைவோட பகையினாயும் என்ன பண்ணுது, கூற்றம் வரப்போறான். அந்த கூற்றத்தை உதைத்தவர் யாருனாக்கா, அங்க ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஊர்ல இருக்காரு. அவரு இருக்கக்கூடிய ஊர்ல வந்து நல்ல பெரிய பெரிய தாமரை பூக்கள் மலர்ந்து கொண்டு இருக்கு. அதுல தேன் வந்து கொட்டி கொண்டு இருக்குது. அதுதான் இந்த புகழி நகர். ஏன் புகழை சொல்றாரு, இந்த கூற்றத்துக்கு பயந்து நம்ம புகழ அடைந்தா நம்மளை காப்பாற்றக்கூடியவர் அங்க இருக்கத்தால் தான் அதுக்கு புகழின்னு பேரை சொல்றாரு. ரொம்ப அழகான பாடல். அடுத்தது திருப்புகழிக்கு
இரண்டாம் திருமுறையில 25வது பதிகம். இரண்டாம் திருமுறையில 25வது பதிகம். இரண்டாம் திருமுறை 25வது பதிகம் புகழிக்கு இந்தளத்தில் அமைந்து. புகழி ஆழ்கடல் ஓங்கு பார்மொழீர் அகலையாவினை அல்லல் போயரும் இகழியார் புறம் இதவன் உரை புகழி மாநகர் போற்றி வாழ்மீனே. ஒண்ணுமே சொல்லல. முன்னாடியாவது பூவை கொண்டு வணங்க, நீரை கொண்டு வணங்க, இங்க ஒண்ணுமே சொல்லல. உனக்கு அல்லல் போய் தீரணும்னா ஒண்ணும் இல்ல, புகழின்னு சொல்லி போற்றி புகழி நகர் திருவடிகள், புகழி பெருமான் திருவடிகள் போற்றின்னு அதை மட்டும் சொல்லி வாழ்ந்துருங்க அப்படின்ட்டாரு. வாழ்மைன்னு என்னாக்கா சாதாரண வாழ்க்கை கிடையாது. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்ற மாதிரி வாழறதுன்றது என்னைக்கு ஈசனை சொல்றோமோ அதுதான் வாழ்ந்த நாள். அப்ப சுவாமிய போற்றினாலே அதெல்லாம் வாழ்ந்த நாளா கணக்கு. இப்ப நம்ம கூட சொல்லுவோம் சிலரை, அத டேய் வாழறடா நீங்க அப்படின்னும். அப்ப என்ன அவன் தான் வாழறானா, நம்மள வேணும். அப்ப எல்லாம் உலகத்துல தேவையான பொருள் எல்லாம் வச்சுட்டுதான் டேய் வாழறடா நீ அப்படின்னு இப்பயும் ஒரு சொல் வழக்குல நம்ம கலக்கியெல்லாம் சொல்றது உண்டு. அது என்ன எல்லாம் கிடைச்சு வாழ பெற்றதா வாழறதா நம்ம நினைக்கிறோம். நம்மளோட திருமுறைப்படி என்னைக்கு ஈசனோட அருள் கிடைக்குதோ, ஈசனை போற்றணுமோ, ஈசனோட திருவடிகளை நினைக்கிறோமோ அதெல்லாம் வாழ்ந்த நாட்கள். அப்படி ஒரு வாழ்ந்த நாள் வேணும்னாக்க புகழியில இருக்கக்கூடிய பெருமானார வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உள்ளம் ஏறிதன் பூம்புகழியை நல்ல ஞான சம்பந்தன் ஆவினால் சொல்லும் மாலை இறைந்தும் வல்லார்க்கு இல்லையா வினை இரு நிலத்துள்ளே அப்படின்னு வினை இல்லைன்ட்டாங்க. அடுத்தது திருப்புகழிக்கே உண்டானது சுவாமி முன்னாடி பாடினது இது. இரண்டாம் திருமுறையில 54வது பதிகம். இரண்டாம் திருமுறையில 54வது பதிகம் பண் காந்தாரம். உருவாந்த மெல்லியலோ பாகம் உடையீரடைவோர்க்கு கருவாந்த வானுலகம் காட்டி கொடுத்தல் கருத்தானே பொருவாந்த தென்கடல் உன் சங்கம் திளைக்கும் பூம்புகழி திருவாந்த கோயிலு கோயிலாக திகழ்ந்தீரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. உருவார்ந்த மெல்லியலோர், எப்படி சுவாமி ஒரு காரணம் பற்றி இங்க இருக்கிறாங்களோ அது மாதிரி அம்பாலும் ஒரு உரு கொண்டு இங்க இருக்கிறாங்க. அந்த உருவார்ந்த மெல்லியலோர் பாகம் உடையோர் அடைவோர்க்கு கருவார்ந்த வானுலகம் காட்டி, கரு இல்லாம மீண்டும் கருவில் புகாம இருக்கக்கூடிய வானுலகம் காட்டி கொடுத்தல் இதே தான் தொழிலா வச்சுட்டு இருக்காரு சாமி. என்னது, யாரெல்லாம் அன்போட வணங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சிவலோகத்தை கொடுக்கறதே காட்டி கொடுத்தல் கருத்தாகும்னு அதே சிந்தனையா தான் இருப்பாரு. சரி இந்த சாந்தா வரட்டும், ஒரு தடவை இங்க கும்பிட்டா கூட போதுமே, இவனையெல்லாம் தீர்த்து அனுப்பிச்சிடலாமே அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரா சாமி. இதேதான் வேலையா உட்கார்ந்துட்டு இருப்பாராம். எங்களுக்கு சித்தாந்தம் எடுத்த ஆசிரியர் சொல்லுவார், பேர் சொல்லியே சொல்லுவார், நம்ம சாமி வரம் கொடுக்கணும்னு உட்கார்ந்துட்டே இருப்பாரு. கொடுக்கணும், வந்தா கொடுத்தலாம் உட்கார்ந்துட்டே இருப்பாரு. நம்ம தான் போறதே இல்லையா, சாந்தா போனதானே வாங்கிட்டு வர முடியும், போறதே கிடையாது, போலன்னா எப்படி வாங்க முடியும் அப்படின்னு. அது மாதிரி சுவாமி எல்லாருக்கும் கொடுக்கத்தான் காத்துட்டு இருக்காரு, நம்ம போய் வாங்குறது கிடையாது. ஒப்பரிய பூம்புகழி ஓங்குல் கோயில் மேயானை அப்பரசில் பதியான அணைகொள் ஞான சம்பந்தன் செப்பரிய தன் தமிழால் தெரிந்த பாடல் இவை வல்லா. தெரிந்த பாடல்னாக்கா இதை படிக்கும்போது சின்னதா ஒரு தப்பு வந்துரும், மனப்பாடம் பண்ணும்போது ஏதாவது விட்டுருவோம், அதெல்லாம் தப்பு கிடையாதுன்ற தெரிந்த வகையால படிங்க. தமிழ் பாடல் இவை வல்லார் எப்பரிசில் இடல் நீங்கி, எப்படியாவது உங்களோட இடர் ஏதாவது ஒரு வகையில சொல்லுவார்ல, அப்பனை நந்தியை ஆறா அமுதனை ஒப்பலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாகனும் ஏத்துமின், ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாம். அதுக்கு ஒரு பரிசு உண்டு. என்னது, ஏதாவது ஒரு எப்பரிசுனா எந்த வகையிலையாவது வணங்குங்க. அப்படி வணங்க ஸ்ரீயே, எந்த வகைன்னா ஸ்ரீயே கிரியே ஞானம் யோகம், இந்த நாள்ல எந்த வகையிலையாவது வணங்குங்க. அப்பரிசு ஈசன். அப்படி வணங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும், ஈசன் அருள் கிடைக்கும் அப்படின்றாரு. அதான் எப்பரிசில் இடர் நீங்கி, ஏதாவது ஒரு வகையில உங்களோட இடர் நீங்கி இமையோர் உலகத்து இருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. அடுத்து திருப்புகழிக்கு உண்டான செவ்வழிப்பண். செவ்வழின்றது நம்மளோட பெருமானார் எடுத்து ஆண்ட ஒரு பண்ணு, நல்லா இருக்கும். இரண்டாம் திருமுறையில 122வது பதிகம். இரண்டாம் திருமுறையில 122வது பதிகம். ரொம்ப போரா இருக்கா இல்ல எப்படி?
இன்னும் கொஞ்சம் வேகமா போயிடுவா. இல்ல நல்லாதான் இருக்கு. நாங்க கிடுக்கிட்டு நல்லா செல்லுல இருக்கா? எடுத்துட்டு ரைட். இருக்கேன் நான். நல்லது செல்லுல நல்லது. எடுக்கிறதே எனக்கு ஈஸியா இருக்கு. எடுத்துட்டு தான் சரி இருக்கோம். சரி. சொல்ல எடுத்துட்டு இருக்கோம். 2ஆம் திருமுறையில 122வது பதிகம். பண் வந்து செவ்வழி. பண் செவ்வழி. செவ்வழி. 2ஆம் கடைசி பதிகம் திருமுறையில அதான். கடைசி பதிகம் அதுதான். ஆமா 122வது பதிகம். விடையதேறி வெறி அக்கர வார்த்த விமலனார் படையதாக பரசு தரித்தார்க்கிடமாவது கொடையில் ஓவார் குளமும் உயர்ந்த மறையோர்கள் தாம் புடைகொள் வேண்டி புகை உம்பர் உலாவும் புகழியே அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதுல வந்துட்டு விடையதேறி வெறி அக்காரு வார்த்தை சுவாமி எப்படின்னா ரிஷபத்துல ஏறி வருவாராம். அக்குன்னா ருத்ராக்கம், அரவுனா பாம்பு, ஆர்த்த விமலனார். எந்த பாம்பு அணிஞ்சிருக்கத்தால சுவாமிக்கு எதுவும் தோஷம் தீட்டு அதெல்லாம் எதுவுமே இல்ல. விமலனார் மலங்களற்றவர். படையதாக கையில என்ன பண்ணிருக்காரு, பரசு தரித்தார்க்கு இடமாவது கொடையில் ஓவார். இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எந்த நேரமும் என்ன கொடை கொடுத்துட்டே இருப்பாங்க. மறையோர்களா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த உலக நன்மைக்கு கற்றாங்கறியோம்பே கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமை என்ற மாதிரி அவங்க இந்த உலக நன்மைக்காக வேள்வி செய்துட்டே இருப்பாங்க. அந்த வேள்வி புகை வந்து உம்பர் நாடெல்லாம் போய் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அதை கொடுக்குறாங்க. அந்த முதல் பாடல். 5வது பாடல் வாங்களேன். ஏவில்லாரும் சிலை பார்த்தனக்கின்னருள் செய்தவர் நாவினான் மூக்கரித்து அறிவித்த நம்பர்க்கிடமாவது மாவிலாரும் கனிவார் கிடங்கில் விழவாலை போய் பூவினாரும் புனல் பொய்கையில் வைகும் புகழியே அப்படின்றாங்க. என்னன்னாக்கா இந்த ஏவினாரும்னாக்கா நல்ல தோல்வியே அடையாத வில்ல கொண்டு இருக்கக்கூடிய பார்த்தனுக்கு சுவாமி என்ன கொடுத்தாரு, வில்ல கொடுத்தாரு. அதே மாதிரி நாவில்னாக்கா பிரம்மனோட நாவில் இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மையோட மூக்க அறிவித்த நம்பர். அப்ப இதையேமா சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த தண்டனை கொடுத்ததாலதான் அப்ப அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. புள்ள ஒரு இது பண்ணுது, நல்ல 2 அடி கொடுக்குறாங்க. அப்ப அதை அடிக்கணும்ன்ற ஆசையா, திருப்பி அந்த குழந்தை அதை செய்யக்கூடாதுன்றது. அப்ப அதை செய்ததால அதை நான் இனிமே செய்ய மாட்டேன்றதை உணர்ந்து அப்ப அந்த தவறுக்கு மனுநீதி சோழர் ஏன் வந்து தன் மகனையே தேர்கால எறிந்தார்னாக்கா அவன் பின்னாடி போய் நரகத்துல விழுந்து கொடும் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாரு, அவர் கொடுத்ததால அந்த குற்றம் இல்லாம போய் சுவாமியை ஆட்கொண்டுட்டாரு இல்லைங்களா. அப்ப தண்டிக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்கள தண்டிக்கணும்ன்றது கிடையாது. மனிதர்களுக்கே அந்த எண்ணம் இருக்கு, தண்டிக்கணும்ன்றதுக்காக தண்டிக்கிறதுக்கு கிடையாது, குற்றத்தை போக்கணும்ன்றதுக்காக தான். அதே மாதிரி சுவாமி என்ன பண்றாரு, அங்க வந்து எல்லாருக்கும் அந்த தக்கண்ண வேள்வியில எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சது காரணம்னா அவங்க செய்தது தப்பு. முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமான முன்னிறுத்தாலும் ஒரு வேள்வி பண்ணதே தக்கனோட தப்பு. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருந்திருக்கணும், எப்பா நீ பண்றது தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றத அறிவுரைப்படுக்கணும். அது இல்லாம அவங்க கொடுக்குற அவிர்வாகத்துக்காக போய் உட்கார்ந்துட்டு இருந்தாக்கா. அப்ப விஷம் வந்தப்ப மட்டும் ஓடி வந்த சாமி கிட்ட முழுமுதற் கடவுள் தெரிஞ்சுதா, அப்ப வந்து தெரிஞ்சுதா. அப்ப அதுவும் தப்புதான். அவங்க என்ன பண்ணாங்க, பார்க்கடையில கடைய போறதுக்கு முன்னாடி சுவாமியை வணங்கிட்டு போயிடணும். சாமி அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. நீ வணங்கினாண்டா வணங்க அதெல்லாம் நினைச்சுக்கிறது இல்ல. ஆனா அவங்க வணங்கி இருக்க வேணும். ஆனா அவங்க வணங்காதான் போனாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க குற்றம் செய்தாலும் எல்லாம் இந்த உலகத்துல இருக்க எல்லா தேவரா இருந்தாலும் எலியா இருந்தாலும் பூனையா இருந்தாலும் எறும்பா இருந்தாலும் சாமிக்கு ஒண்ணுதான். எல்லாரும் மேலயும் கருணை பண்ணிடுவார். எல்லாரும் அவரோட குழந்தைகள் தானே. அதனால அவர் இருந்துறார். அந்த நாவினால் முக்கிய அறுத்த நம்பருக்கு இடமாவது அந்த ஊர் எங்க இருக்குதுனாக்கா நிறைய அழகான பொய்கை இருக்குதாம், நிறைய குளங்கள் இருக்குதாம். அந்த குளத்துல வந்துட்டு தண்ணி நிறைய இருக்குதாம். குளம் மட்டும் இருந்தா போதுமா, இப்ப நாங்க குளம் மட்டும் தானே வச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லாம தண்ணியும் இருக்கா. அந்த தண்ணி இருக்கிறதால நிறைய வாழை மீன்கள் இருக்குதாம். அந்த வாழை மீன்கள் என்ன பண்ணுதுனாக்கா அங்கேயும் இங்கேயும் தாவி மாமரத்துல போய் முட்டிட்டு வருதாமா அந்த வாழை மீன்கள் அப்படின்னு ரொம்ப அழகு பொருந்தா சொல்றாங்க அந்த இடத்துக்கு. அடுத்தது நிறைவு பாடலுக்கு வாங்க. இத ஒன்னா இறைவன் பாருங்க, எடுத்த உடனே ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, நமக்கு பக்குனாச்சு. எய்த ஒன்னா இறைவன் சாமியை அடையவே முடியாதுன்ட்டாரு. இப்ப சாமி சொன்னாங்கல்ல நம்மள பெரிய புராணத்துல முதல் பாட்ட, உலகலாம் உணர்ந்து ஓதர் கரைவன், புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு போங்க, சாமியை உணர்ந்தாலும் ஓதவும் முடியாது வச்சுட்டு போங்கன்ட்டாரு. அடுத்தது இல்ல அவ்வளவு பெரியவர் தான், உலகலாம் உணர்ந்து ஓதர் கரைவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்து வணங்கினான். அப்பேற்பட்ட பெருமானார் தான் நம்மளால வணங்க முடியாது. ஆனா அவர் என்ன பண்றாரு, நம்ம மேல கருணை கொண்டு இங்க வந்து அம்பலத்துல ஆடின்னு இருக்கார்.
அவரோட திருவடியை புடிச்சுக்கோ, அவரை திரும்பி வணங்கிக்கோ. அதன் மூலமா நீ வந்து சுவாமிய முதல்ல இங்க வந்து தடத்த இலக்கணத்துல பிடிக்கலாம். அதுக்கப்புறம் அவரோட அருள் பெற்று நீ சொரூப இலக்கணத்துக்கும் போகலாம் அப்படின்றாரு. அதே மாதிரிதான் இங்க என்ன சொல்ற, எய்த ஒன்னா இறைவன். என்ன சாமி இவ்வளவு சொல்லிட்டீங்க, கடைசியில எய்த ஒன்னா இறைவன்ட்டீங்களா? அங்க சொல்றார், எய்த ஒன்னா இறைவன் உரை. ஆமா, எய்த ஒன்னாதான், அவரை யாராலையும் பார்க்கவே முடியாது. ஆனா அப்பேற்பட்ட பெருமான் என்ன பண்றாரு, சீகாழியில புகழியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதுக்காக? அமர்ந்து இருக்கிறார், உரைகின்ற அங்கேயே இருக்கார். கைதவம் இல்லா கைதவம்னா குற்றம் வஞ்சனை இதெல்லாம் இல்லாத கவுனியன் ஞான சம்பந்தன் சீர் செய்த பத்தும் இவை செப்ப வல்லார். என்ன சாமி இப்படி பார்க்கவே முடியாது, பசுஞானத்தால பார்க்க முடியாது, பாசஞானத்தால பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் பார்ப்பறிய பரம்பரைன்னு சொல்லுது சூத்திரம். சூத்திரமே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா அப்பேற்பட்ட பெருமானார பதிஞானத்தால காண முடியும். உயிர் தன்னோட இயல்பால சுவாமிய அடையாது. உயிரோட இது என்னது, உயிர் இந்த பக்கம் தான் போகங்கள்ல தான் போய் சாருமே ஒழிய சிவத்துக்கிட்ட சாரவே. உயிரோட இயல்பு அது. புஸ்தகத்தை எடுத்து இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கும்போது எங்கேயாவது அங்க ஒரு சின்னதா தூரமா ஒரு வெங்காயம்னு கேட்கும். 1/4 கிலோ வெங்காயம் தான் இருக்கு, போதுமா போதாதா, நாளைக்கு விலை ஏறிட்டா, மழை வந்துருச்சு விலை ஏறிடுமோ, 2 கிலோ வெங்காயம் வாங்கிதான் வச்சுப்போமா. சரி போய் எடுத்து இத்தனை கதை ஓடிடும். அந்த வெங்காயம் ஒரு வார்த்தை இங்க கையில என்ன இருக்கும், புஸ்தகம் இருக்கும். இதுக்கு கவலைப்படாதீங்க, நான் மட்டும்தான் இப்படின்னு நினைக்காதீங்க, நீங்க எல்லாம் இப்படிதான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம உயிர்களோட இயல்பு அதுதான். சாமி அப்படிதான் படைச்சிருக்காரு. நம்ம என்ன சொல்றது, அது நம்மளோட நேச்சர் அப்படிதான். ஆனா நம்ம என்ன பண்ணணும், இதை தாண்டிதான் நம்ம போக வேணும். அதான் உயிர் தன் இயல்பால எய்த விடாத அங்க அப்படி சேர்த்துக்கோங்க. உயிர் தன் இயல்பினால் எய்த உண்ணாத இறைவனை உரைகின்ற புகழியை. சரி சாமி, நான் எப்படிதான் போறது, வழிய சொல்லுங்க. அப்ப எங்களோட பெரிய புராணத்துல சொன்னாருல்ல, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கருவேன். அடுத்தது 3 வழியில வழி சொன்னாரு. நீங்க சொன்ன எப்படின்னாக்கா, இருமா சொல்றேன். கைதவம் இல்லா கவுனியன் ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காரு. நான் சொல்லியிருக்கேன்ல இந்த பாட்டு, இந்த 10ம் செப்பவல்ல சிவலோகத்துல இது ஒண்ணும் பண்ண வேணாமா, அதை இதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், இந்த 10 பாட்டை சொல்லு, சிவலோகத்துல இருந்துக்கலாம்னு ரொம்ப அழகா சொல்லிட்டாரு நம்மளோட குருநாதர். அப்புறம் என்ன நம்மளுக்கு வேற ஒண்ணுமே கவலையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அழகான இடங்கள் ஒண்ணு பார்க்கும்போது எல்லாமே அழகுதான். நம்ம இந்த மாலை கட்டுற மாதிரிதான் இருக்கிறதுல நல்ல பூவை எடுத்து எடுத்து கட்டுவோம்ல, அது மாதிரி ஒரு அழகு மாலை. அடுத்து திருப்புகழி. இது நான் உங்களுக்கு சொல்றதை விட நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். திருப்புகழி இறைவர் திருமுன்பு பாடின பாடல். 3ஆம் திருமுறையில 7வது பதிகம். 3ஆம் திருமுறையில 7வது பதிகம் காந்தார பஞ்சமம். 3ஆம் திருமுறையில 7வது பதிகம். கண்ணுதலானும் வெண்ணீட்டானும் கடலார்க்கவே பன்னிசை பாட நின்று ஆடினானும் பரஞ்சோதியும் புண்ணிய நாள் மறையோர்கள் ஏத்த புகழினகர் பெண்ணின நாளோடும் வீற்றிருந்த பெருமானன்றே அப்படின்றாங்க. பெண்ணில் நாளாடும் அம்பாளோட இருக்கிறாங்க. இந்த பெண்ணின் நல்லான்ற வார்த்தையதான் இங்க இருந்துதான் நம்மளோட தெய்வ சேக்கிழார் பெருமானார் நம்ம அம்பாள் வழிபாடு செய்யும் போது பெண்ணின் நல்லாளோடும்னு எடுப்பாரு. நான் கூட உங்களுக்கு தலைப்பு ஒரு தடவை பெண்ணின் நல்லானின் பெருந்தவம்னு தலைப்பு கொடுத்திருந்தேன். அந்த பெண்ணின் நல்லாளோடுன்றது ஞானசம்பந்தரோட வாக்கு. அதை நம்மளோட தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுத்தாண்டு இருந்தாங்க. அந்த வார்த்தை அதை பார்த்தவனே ஒரு சந்தோஷம். அது மாதிரி பெண்ணின் நல்லாளோட இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு சொல்லி நவீன் டாடி கூப்பிடுறாங்க, என்னன்னு கேளு, வெளியில இருக்காங்க, எமர்ஜென்சியா இருக்கு. திருவெங்குரு வகுப்புல இருக்கேன்னு சொல்லு, இருந்தான் புகழி நகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திருவெங்குரு இறைவர் திருமுன்பு. இது வந்து குறிஞ்சியில பாடுறாங்க. குறிஞ்சியில பாடுறாங்க. திருவெங்குருன்னு சொல்றது மண்ணி நல்ல வண்ணம். அவன் மண்ணி நல்ல வண்ணம் வாழ்னான், அதுல பெண்ணின் நல்லாளோடும் வருது இல்லம்மா. பெண்ணின் நல்லாளோடும், ஆமா பெண்ணின் நல்லாளோடும் அங்கேயும் வரும். அது ஞானசம்பந்தரோட வாக்குதான். உடனே எடுத்து 12 மணிக்கு தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் போயிட்டு
அது மண்ணின் நல்லவளா 3ஆம் திருமுறை. மண்ணின் நல்லவண்ணம் அதுலயும் வரும். பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்த அது ஞானசம்பந்தரோட வாக்குதான். திரு வெங்குரு குறிஞ்சிப்பண் 1ஆம் திருமுறையில 25வது பதிகம். 1ஆம் திருமுறையில 75வது பதிகம் குறிஞ்சிப்பண். காலை நல் மாமலர் கொண்டடி பரவி கைத்தொழு மானி கருத்த வெங்காலன் நூலமதிடமுன் உயிரோடு மால உதைத்தவன் உமையவள் விருப்பனெம்பெருமான் மாலை வந்தனுக மோதம் வந்துலவி மருதிரை சங்கோடு பவளம் முன்னுந்தி வேலை வந்தனையும் சூளைகள் சூழ்ந்த வெங்குரு மேவி முள் வீற்றிருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காலை நாள் மாமலர், காலை எழுந்தவுடனே நல்ல மலர்களை கொண்டு சுவாமியோட திருவடியை கைத்தொழு மானியை கருத்தட அப்படியெல்லாம் வணங்கினார் இல்லையா நம்மளோட மார்க்கண்டேய பெருமானார். அவரை வந்த இந்த வெங்காலனை ஓலமிட உயிரோடு மாலை உதைத்தவன் அப்படி இருக்கக்கூடிய பெருமானாருக்கு யாருன்னா உமையவள் விருப்பன், அம்பிகையோட விரும்பி இருக்கக்கூடிய பெருமானார் எங்க இருக்காருனாக்கா மாலை வந்து அணிக ஓதம் வந்துளவி மருதிரை அந்த சங்க அலையில என்ன பண்ணுதான் அலை வந்து சும்மாவே அடிக்கலையாம். ஏன்னா சும்மா அடிச்சா சுவாமி கிட்ட நம்ம எல்லாரும் இந்த அடியார்கள்லாம் பூ நீரெல்லாம் கொண்டு வணங்குறாங்க, நம்ம சும்மா போக கூடாதுன்னு சங்கு பவளம் முத்து இதெல்லாம் கொண்டு வந்து கொட்டி சுவாமியோட திருவடியில கொட்டி, வேலைன்னா கடல் கொட்டி இந்த வேலைகள் வந்துட்டு இருக்க சுவாமியோட திருவடியை வந்து வணங்கி கொண்டு இருக்குதான் இந்த கடல். அப்படி இருக்கக்கூடிய சூளைகள் சூழ்ந்த வெங்குருல இருக்கக்கூடிய பெருமானார் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. நிறைவு பாடல். விண்ணியல் விமானம் விரும்பிய பெருமான் வெங்குரு மேவிவள் மேற்றிருந்தாரே நன்னிய நூலன் ஞான சம்பந்தன் நவீன்றை வாய்மொழி நலமிகு பத்தும் பன்னேல் பாக பக்திமையாலே பாடியும் ஆடியும் பயிலவல்லோர்கள் விண்ணவர் விமானம் கொடுவரை கேளுங்க, விண்ணவர் விமானம் கொடுவரை ஏறி வியன் உலக ஆண்டு வீச்சிருப்பது. தேவர்கள்லாம் வந்து நம்ம நபிசாமிக்கு இது கொண்டு வந்தாங்க இல்லையா, யானை, அந்த மாதிரி ஒரு விமானத்தை கொண்டு வருவாங்களாம் நம்மளுக்கே. அதுல ஏறி ஜம்மனை எங்க போவோமா, சுவாமியோட திருவடிக்கு போவோமா. விண்ணவர்கள் விமானம் கொண்டு வர ஏறி போவாங்க. எப்படி இருக்கு பாருங்க, நினைச்சு பார்க்கவே அற்புதமா இருக்கு. அடுத்து தோணுபுரத்துக்கு பழந்தக்கராகம். இது ரொம்ப அழகா பன்னிசைவாணர்கள்லாம் நிறைய பாடக்கூடிய பாடல். சிறையாரம் மடக்கிலேயே அது வரக்கூடியது பழந்தக்கராகம். இது ஒரு அகத்துரை பாடலா இருக்கும். திருத்தோணிபுரம் 1ஆம் திருமுறையில 60வது பதிகம். 1ஆம் திருமுறையில 60வது பதிகம். பழந்தக்கராகத்துல வன்தரங்க புனல்னு தொடங்கக்கூடியது பழந்தக்கராகம். 1ஆம் திருமுறையில 60வது பதிகம். வன்தரங்க புனல் கமல மது மாந்தி பெடையினோடும் உன் தரங்க இசை பாடும் அலியரசே ஒளிமதிய துண்டரங்க பூன் மார்ப திரு தோணி புறத்துறையும் பண்டரங்கர் என் நிலைமை பரிந்தொருகா பகராயே. இப்போ ஒருத்தட்ட வேற வேலை கொடுக்குறோம், இங்கவா இத செய்வோமா. அப்ப அந்த பெடையில இருக்கக்கூடிய இந்த வண்டை கூப்பிடுறாரு. வன்தரங்க புனல்மா, அழகான பெரிய பெரிய கமலங்கள் இருக்கு, அதுல நிறைய தண்ணி இருக்கு, தண்ணியில பூக்கள் இருக்கு, பூல இருக்க மதுவை, அந்த மதுனாக்கா தேனை ஒரு சாப்பிட்டுட்டு உன்னோட பெடையோட இருந்து அழகா பாடிட்டு இருக்கேன், ரொம்ப அழகா பாடிட்டு இருக்கேன், வண்டே இங்க வாயேன், அரச வண்டே இங்க வாயேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, என்ன பண்ற. அந்த தோரிபுரத்துல ஒரு அழகான ஒளி பொருந்தி திருமார்பை கொண்டு இருக்கக்கூடிய சாமி இருக்காரு.
அவர்கிட்ட போயிட்டு என்னோட நிலைமைய கொஞ்சம் சொல்லிட்டு வரியா? என்ன நிலைமை? அவரை நினைச்சு நினைச்சு எனக்கு பசலை வருது. அவரை நினைச்சு நினைச்சு என்னோட மார்பகங்கள் பூக்குது, என் உடம்பு இளைக்குது. இந்த மாதிரி அங்க ஒரு தலைவி வந்து உங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறான்ற செய்தியை போய் சொல்லிட்டு வரியா அப்படின்ற. எத்தனை அழகு இல்ல. அதே மாதிரிதான் எல்லாமே வரும். அந்த செஞ்சூட்டு, அன்னம், இந்த சின்ன குருவி, இது எல்லாத்தையும் வந்து சொல்லுவாரு. இதுல பன்னிசைவாணர்கள் வந்து நிறைய ஒரு மடித்து மடித்து பாடக்கூடிய பாடல் வந்து இந்த 10வது பாடல். சீரையாரும் மடக்கிளி இங்கே வா தேனோடு பா முறையாலே தருவன் மொய்பபல தொடு தரலம் துறையாரும் கடல் தோணி புறத்தீசன் துளங்கும் இளம் பிறையாளன் இளம் பிறையாளன் துலங்கும் இளம் பிறையாளன் தோணிபுரத்தீசன் துலங்கும் இளம் பிறையாளன் திருநாமம் எனக்கொரு பேசாயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கிளி சரியான மடக்கிளின்னா என்னன்னா, இந்த நம்ம வளர்க்குற கிளியில ரெக்கையெல்லாம் வெட்டி விட்டுருவோம்ல, அது மாதிரிலாம் இல்லையா. அந்த கிளி தானாவே வளருது. ஆனாலும் சாமி மேல இருக்க அன்பால அங்கேருந்து அங்க போறதே கிடையாதான். அது என்ன பண்ணுதுனாக்கா அங்கேயே இருந்துட்டு இருக்கான். இருக்கும்போது இங்க வா, உனக்கு தேன் தரேன், பால் தரேன், இதெல்லாம் முறையா உனக்கு தரேன், முறையாலே உனக்கு தருவன். அப்போ தந்தாக்கா இதெல்லாம் சரி, இதெல்லாம் தந்துட்டீங்க சாமி, நான் என்ன பண்ணட்டும்னு கிளி கேட்டுதுன்னா, ஒண்ணும் நீ செய்ய வேணாம், மொய் பவளத்தோடு தரலாம். நிறைய பவளம், முத்து இதெல்லாம் அப்படியே கொட்டி கிடக்குது ஒரு ஊர்ல. எங்க? கடல் புறத்துல. அங்க வந்து தோணிபுரத்துல ஒரு சாமி இருக்க. அந்த சாமியோட இளம் பிறையான அப்ப அழகு பொருந்திய இளம் பிறைன்னு சொல்லக்கூடிய இந்த என்னது இளம் பிறைன்னு சொல்லக்கூடிய நிலாவை சுவாமி வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அவரோட பேரை மட்டும் ஒரு தடவை சொல்லிடேன், நீ எனக்கு காதுல சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவரோட பேரை மட்டும் எனக்கு காதுல சொல்லு, அந்த பேரை மட்டும் சொல்லு, அதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி அமைந்திருக்க கூடிய பாடல். இதை தன்னை தலைவியா உருவகித்து சுவாமிய தலைவனாவும் தலைவனை பிரிந்து இருக்கக்கூடிய தலைவியோட அந்த ஏக்கத்தை சொல்லக்கூடிய அகத்துரை பாடலாக இந்த பாடலை நம்மளோட சுவாமி ஆகிய நம்ம தெய்வ செக்கிழா பெருமானார் எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடல். இந்த நம்ம அப்பசாமி கூட சொல்லுவாங்கல்ல, முன்னம் அவனுடைய ஆரூர் கேட்டால் பின்னை அவனை முன்னம் அவனுடைய அவனிருக்கும் வண்ணம் கேட்டால். அப்ப திருநாமம்ன்றது அந்த அன்பு கொண்டவர்களுக்கு அவங்களோட காதலன் பேரோ இல்ல காதலி பேரோ அவளோட இன்பத்தை அளிக்குமா. அதனால அந்த எனக்கு பேரை சொல்லுன்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் ரொம்ப அழகான பாடல்கள். முழுக்க சிந்திச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து திருத்தோணிபுரம் ஏவர் திருமுன்பு 3ஆம் திருமுறையில 100வது பதிகம். 3ஆம் திருமுறையில 100வது பதிகம் இறைவர் திருமுரும்பு பழம்பஞ்சுரம். பழம்பஞ்சுரத்துல கரும்பமர்னு தொடங்கக்கூடிய பாடல் பழம்பஞ்சுரம். கரும்பமர் வெள்ளியை காய்ந்து காதல் காரிகை மாட்டருளி அரம்பமர் கொங்கையூர் பால் மகிழ்ந்த அற்புதம் சேபரிதார் நம்பிசாமி மாதிரி பாடுறாங்க. பெரும்பகலே வந்தன் பெண்மை கொண்டு பேர்ந்தவர் சேர்ந்த இடம் சுரும்பமர் சோலைகள் சூழ்ந்து செம்மை தோணி புறந்தானே. சுவாமி நம்ம தனியா இருந்தாங்களாம். நம்மளோட அப்ப சுவாமின்ற பெண் வந்து தனியா இருந்தாச்சு. நம்ம அப்ப சுவாமி இல்ல, பிள்ளை பெருமானார் வந்து தனியா இருந்தாராம். அவர் வந்து இப்ப கல்யாணம் அவர் வயசுல இருக்க பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ஞானசம்பந்தர். அப்ப அவரு வந்து தனியா இருக்கும்போது இந்த சாமி என்ன பண்ணிட்டாருன்னா, தோணிபுரத்துல இருக்க சுவாமி அப்படி தனியா வந்து அவர் அப்படி பார்த்து அவரோட அன்பு அழகு எல்லாத்தையும் கொண்டுட்டு அவர் 3 வயசுலயே உள்ளங்கவர் கல்வன் பாடினவர் இல்லையா,
இனவலை சோரை என் உள்ளம் கவர் கல்வன்னு. அந்த மாதிரி இவர் கவர்ந்து கொண்டு போயிட்டாராம். இவரை பத்தி நினைக்கிறாரு இவரு. இந்த சாமி எப்பேற்பட்டவர் தெரியுமா? 5 வில்லு 5 கணைகளை வச்சுட்டு இருக்கிறான் ஒருத்தன். யாரு? மாறன்னு சொல்லக்கூடிய அந்த காமன். அந்த காமனை வந்து என்ன பண்ணிட்டாரு? காமனை யாராவது பாட்டு எல்லாம் கூட வரும். மன்மத லீலை வென்றார் உண்டோன்னுலாம் பாட்டு எல்லாம் வரும். காமனை யாருமே வென்றதில்லை. ஆனா அவரையே சுவாமி எரிச்சுட்டார். எரிச்சவரு என்ன பண்ணாரு? அந்த பொண்ணு அம்மா ரதி வந்து வேண்டுறாங்க, சுவாமி என்னோட கணவன் வேறோன்னா, சரி உன் கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி இருக்கட்டும்னு திருப்பி உயிர்ப்பித்து கொடுத்துறாரு. வாரியார் சுவாமிகள் தான் அழகா சொல்லுவாரு, சுவாமி என்னது, நீங்க என்னோட கணவனை எரிச்சிட்டீங்க, கதறி அழுவலான்னு பார்த்தா பாடி அழுவலான்னு பார்த்தா பாடி கூட இல்லையா சுவாமி, இப்படி எரிச்சிட்டீங்களேன்னு அம்மா வந்து ரத்தி வந்து அழுததா ஒரு தமாஷா சொல்லுவாரு. அந்த மாதிரி திருமேனி இல்லாத போனதால அம்மா வந்து கேக்குறாங்க. ரத்தி தேவி வந்து கேட்ட உடனே சுவாமி உன் கண்ணுக்கு மட்டும் தெரியட்டும்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த அளவுக்கு இந்த காமனை எரிச்சுட்டாருன்னா அவருக்கு இவர் எப்பேற்பட்டாருன்னா, ஆனா இவரோட பாதியிலே அம்பாள் இருக்கா. பெண்ணையே ஒரு பாகத்துல வச்சுட்டு யாராவது காமனை எரிக்க முடியுமா? அதை செய்து அற்புதம் இத சொல்லவே முடியலங்க, அப்படி ஒரு அற்புதங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஞான சம்பந்தர் சொல்றாரு. அவரே சொல்ல முடியலன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது மாதிரி தூமரு மாளிகை மாடம் நீடு, தூமரு மாளிகை நிறைவு பாடல். தூமரு மாளிகை மாடம் நீடு தோணி புறத்திரையை மாமறை நான்கினோடு அங்கம் மாறும் வல்லவன் வாய்மையினால் நாமறு கேள்வி நலம் திகழும் ஞான சம்பந்தன் சொன்ன பாமர் பாடல்கள் மறைந்த பன்மறிந்த பாடல். பாமர் பாடல்கள் 10 மலர் பார்முழுதாழ்பவரே. நிறைய பேர் எலெக்ஷன்ல நிக்கிறவங்க எல்லாம் தெரிய மாட்டேங்குது. இந்த பாட்டை படிச்சுட்டாங்கன்னா இந்த உலகம் உள்ள ஆளலாம், ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா. அடுத்து பூந்தராய் 3ஆம் திருமுறையில 13வது பதிகமா இருக்கக்கூடியது. 3ஆம் திருமுறையில 13வது பதிகம் பூந்தராய். பூந்தாராய் பூந்தராய் 3ஆம் திருமுறையில 13வது பதிகம். மின்னணையிருடை விரவலோர்கள் தம் துண்ணிய புறமுக சுழிந்த தொன்மைய புண்ணியம் பொழில நீ பூந்தராய் நகர் அண்ணனடை அறிவை பங்கரே புறமெறி செய்தவ பூந்தராய் நகர் பரமலி குழலுமை நங்கை பங்கரை பரவிய பந்தன்மை பாடல் வல்லவ சிரமலி சிவகதி சேதல் திண்ணமே. திருச்சிற்றம்பலம். சேதல் திண்ணம் ஷியோர் அப்படின்ட்டார். அடுத்து சிரபுரம்னு சொல்லக்கூடிய திருச்சிரபுரம் சொல்லக்கூடியது பழந்தக்கராகம். 1ஆம் திருமுறையில 47வது பதிகம். செங்கலூருக்கு ஒரு பாட்டு இருக்கும், நூலடைந்த பல்லடைந்தன், அது மாதிரி வரும். பல்லடைந்த வெல்தலையில் பலி கொள்வது அன்றி போய் வில்லடைந்த பொருவனலால் மேனியில் வைத்தல் என்னை சொல்லடைந்த தொல்மறையோடு அங்கம் கலைகள் எல்லாம் செல்லடைந்த செல்வர் வாழும் சிரபுரம் வேறு. செல்லெல்லாம் அன்னைக்கே பாடி வச்சிட்டாரு சாமி. செல்லடைந்த சென்று அடைந்த செல்லடைந்த செல்வர் வாழும் சிரபுரம் மேயவனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. அதுக்கு சிரபுரத்துக்கு அடுத்து சிரபுரத்துக்கு வியாழக்குறிஞ்சி 1ஆம் திருமுறையில 109வது பதிகமா இருக்கக்கூடியது வியாழக்குறிஞ்சி. 1ஆம் திருமுறையில 109வது பதிகம். வியாழக்குறிஞ்சி எப்படி இருக்கும்னாக்கா, நம்மளோட திருவிடமருதூருக்குலாம் இந்த மாதிரிதான் வியாழக்குறிஞ்சி. மருந்து வன்பானவ தானவ இருக்கும் அது மாதிரி. வாரொரு வன முளை மங்கை பங்கன் நீரொரு சடை மூடி நிமலனிடம் காரொரு காடி பொருள் சூழ்ந்தழகா சீரொரு வயல் சிரபுரமே அப்படின்றாங்க. அருமறை ஞான சம்பந்தன் நம் தம்
சிரபுர நகர் உரை சிவனடியை பரவிய சிந்தமிழ் பத்தும் வல்லார் திருவோடு புகழ் மல்க. திருவோடுனாக்கா திருவுனா மகாலட்சுமி, செல்வம், செல்வத்தோட புகழும் இருக்கும். செல்வம் வேணும் புகழ் வேணும்னா இந்த பதிகத்தை படிங்க அப்படின்றாங்க. அடுத்து திருப்புறவம் சொல்லக்கூடிய பாடல் குறிஞ்சியில அமைந்தது. குறிஞ்சினாலே முதல் திருமுறை தான். 1ஆம் திருமுறையில 97வது பதிகம். 97வது பதிகம் குறிஞ்சி முதல் திருமுறை. எய்யாவென்றே தானவர் ஓர் மூன்றெறி செய்த மையார் கண்டன் மாதுமை வைகும் திருமேனி செய்யான் வெந்நீர் அணிவான் திகழ் பொன்பதி போனோம் பொய்யானாவின் அந்தனர் வாழும் புறவமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. எய்யாத, அதாவது என்னைக்குமே தோல்வியுறாதவங்க அந்த முப்புராதிகள், அவங்கள வெற்றி செய்த பெருமானார், அம்மையோடு இருக்கக்கூடிய பெருமானார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல 9வது பாடல் பாருங்களேன், நல்லா இருக்கும். மீ திகழண்டம் தந்த அயனோடு மிகுமாலும் மூர்த்தியை நாடி காணவனாது முயல் வேட்டாங்கு ஏத்த வெளிப்பாடு எய்திவன் தன்னிடம் என்பர் பூத்திகள் சூளை தென்றல் உலாவும் புறவமே அப்படின்னு சொல்லிட்டு மீத்துகள் அண்டம் தந்த, ரொம்ப அந்த அண்டத்தையே படைத்தவர் யாருனாக்கா பிரம்மன். அவரும் மிகுமாலும், அவரை விட அவருக்கே தந்தை யாரு? திருமால். அப்ப அண்டத்தையே படைத்த பிரம்மனும் திருமாலும் மூர்த்தியை நாடி காணாது தேடினாங்க கிடைக்கல. அப்ப முயல் விட்டு அங்குனாக்க முயற்சி, முயல்னா முயற்சியை விட்டுட்டு அங்க ஏத்த சுவாமி என்ன பண்ணாங்க, இதுல கூட சொன்னாங்க, இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினான்னு அப்ப சுவாமி சொல்லுவாரு. அந்த மாதிரி அவங்க சுவாமி எங்களால பார்க்க முடியலன்னு சொன்ன உடனே வெளிப்பாடு எய்தியவன் தானே, உடனே சாமி வெளிப்பட்டு வெளியில வந்துட்டாராம், அவங்களுக்கு அருள் கொடுத்தாராம். பூத்துக சோலை தென்றவுலாவும் புறவுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சியை விட்டுட்டு சரணாகதி தத்துவம் தான். தன்னை சரண் என்று படிச்சோம் இல்லைங்களா, அதேதான். இந்த சரணாகதி தத்துவத்துல சரணடைந்த உடனே சுவாமி என்ன பண்ற, வெளிப்பட்டு அவங்களுக்கு அருள் கொடுக்கிறாருன்றத ரொம்ப அழகா அந்த பாடல்ல சொல்றாங்க. வளர்ந்துட்டே இருக்கு. 1ஆம் திருமுறையில 66வது பதிகம் தக்கேசில் அமர்ந்தது. 1ஆம் திருமுறையில 66வது பதிகம் தக்கேசி திருச்சண்பை நகர் தலைப்புல வரும். இறைவர் திருமுன்பு பானது. தக்கேசி பங்கம் ஏறுமதி சேர்சடையார் விடையார் பல வேதம் அங்கம் மாறும் மறை நான்கவையும் ஆனார் மீனாரும் பங்கம் மேவு கடல் வாழ் பரதர் மனைக்கே நுனை மோக்கின் சங்கம் ஏறி முத்தம் ஈனும் சண்பை நகராரே. 3வது பாடல் பாருங்க. மகர தாடு கொடியோன் உடலம் கொடி செய்தவனுடைய நிகரோ பெல்லா தேவி கருசை நீல கண்டனார் பகர தாரா அன்னம் பகன்றில் பாதம் பணிந்தேத்த தகர புன்னை தாழல் பொழிசு சண்பை நகராரேன்னு அப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரதி வேண்ட அந்த மகர கொடி வச்சிருக்கக்கூடிய மன்மதனை திருப்பி சுவாமி அவங்களோட தேவிக்கு உயிர்ப்பித்து கொடுத்த அந்த கருணையை சொல்ற. இதுல இந்த முதல் பாடல்ல பாருங்களேன், நிறைய இந்த பாடல் இல்ல, நிறைய இடங்கள்ல நான் சொல்லிட்டே இருக்கேன். அதாவது முத்து சங்கு இதெல்லாம் கொண்டு வயல்ல இருக்கு. அதுவும் சீர்காழிக்கு நிறைய சொல்றோம், சுவாமியோட திருவடியில கொட்டது. இதெல்லாம் என்னம்மா பாடல், இதுல இது என்ன இருக்குனாக்கா, இதுல எல்லாமே இயற்கை வளம் மாற்றம் இல்ல, அதுல இருக்கு என்னது, பங்கம் ஏறும் சீர் சடையார். பங்கம்னா குறைச்சது, அப்ப குறைவா இருக்கக்கூடிய இளம் பிறைய சுவாமி வச்சிட்டு இருக்காரு. பல வேதம் அங்க மாறும், வேதம் அங்க எல்லாமே பாடியிருக்காரு. அவரோட இதுல வங்கம் மேவே கடல்வாழ் பரதர் மனைக்கே நுனை மூக்கின் சங்கம் ஏறி முத்தம். அந்த பரதர்னாக்கா மீன் பிடிக்கிறவங்க, அவங்களோட வீடெல்லாம் எங்க இருக்கும், கடற்கரை ஓரத்துலதான் இருக்கும் இல்லையா. அந்த இடத்துல
இந்த அவங்க வீட்டுக்கு வந்து இந்த கடல்ல இருக்கக்கூடிய சங்கு இதெல்லாம் வந்து அங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளார வந்து முத்து வச்சுட்டு போயிடுதாம், முத்த வச்சுட்டு போயிடுதாமா. இது என்னன்னாக்கா கடல்ன்றது ஒரு பெரிய இது. அந்த கடல்ல இருந்து நீந்தி வந்து இந்த பரதவர் வீட்டுக்கு இந்த சங்கு வந்து முத்து கொடுத்துட்டு போகுது அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, நமக்கு ஒரு கடல் இருக்கு, பிறவின்ற கடல் இருக்கு. அந்த பிறவின்ற கடல்ல வீழ்வாரும் அந்த வினை நீங்கி என்ன பண்ணுவாங்க, காலம் வந்ததுன்னா சண்பை நகர்ல சார்ந்து இன்பம் எய்துவார். எப்படி அந்த கடல்ல இருந்து இந்த சங்கு இங்க வந்து முத்து இன்று அவங்க இன்பத்தை எய்துதோ அதே மாதிரி நாமளும் பிறவின்ற கடல்ல இந்த சண்பை நகர் பெருமானார வணங்குனா நம்மளும் அந்த மீன் மாதிரி அந்த சங்கு மாதிரி இன்பத்தை அடைவோம் அப்படின்றத சொல்றதுக்குதான் அதை அழகா சொல்றாங்க. பிறவி கடல்ல ஆழ்வார் கூட வினை நீங்கி காலம் வந்தாக்கா சண்பை நகருக்கு வந்து, அப்ப சண்பை நகருக்கு சாரணும். அப்ப யாராவது ஒருத்தர் சீர்காழிக்கு போறாங்கன்னா அவங்க வந்து என்னது அந்த பிறவி கடல்ல இருந்து நீந்தறதுக்கு அவங்களுக்கு வினை நீக்கம் ஏற்பட போகுதுன்றது, இன்பம் வினை நீக்கம் இன்ப ஆக்கம் ஏற்பட போகுதுன்றது தெளிவான விஷயம்ன்றது அழகா சொல்றாங்க. அடுத்து சீர்காழிக்கு உண்டானது இறைவர் திருமுன்பு பாடினது தக்கராகம். 1ஆம் திருமுறையில தக்கராகம்னாலே 1ஆம் திருமுறை தான். 1ஆம் திருமுறையில 34வது பதிகம். 1ஆம் திருமுறையில 34வது பதிகம் அடலேறுன்னு ஆரம்பிக்கக்கூடிய பதிகம். பனி 5வது பாடல் பாக்குறோம், 5, 6 பாக்குறோம். பனியார் மலராதர் பாதன் முனிதான் உமையோடு முயங்கி கனியார் பொருள் சூழ்ந்தரு காழி இனிதாமது கண்டவரீனே கொலையாதரு கூற்றும் உதைத்து மலையான் மகளோடு மகழ்ந்தான் தலையார் தொழுதேத்திய காழி தலையால் தொழுவார் தலையாரே. யார் தலைவர்னாக்கா யார் காழிய தலையால வணங்குனாங்க அவங்கதான் முதன்மையானவங்கன்றாங்க. அந்த தலையாரேன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பனியார் மலர் தரு பாதன் முனிதான் உமையோடு முயங்கி, அப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா சுவாமிய உமையோடு முயங்கினா கூடி இருக்கிறது. அம்பாளோட உமையாளோடு உறையும் இடம்னு சொல்றோம். நிறைய இடத்துல எமைதான் ஆளுடையான் உமையாளோடு இருந்தானே அப்படின்றார். அப்ப உமையாளோடு இருக்கிறது சுவாமி அங்க இருக்கார். முனிதானாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா இருக்கிறவர். ஏன் தனியாவும் இருக்காரு அம்பாலோட இருக்கிறாருனாக்கா, தனியா இருக்கிறதுன்றது இருக்குது, ஆனா அம்பாலோட இருந்தாதான் போகம் வழங்க முடியும். உமையாளோட கூடி இருந்தாதான் இந்த உயிர்களுக்கு போகம் வழங்கணும். அம்பாள் தானே சக்தி, அருட்சக்தி. அதனால உமையாளோட கூடி இந்த உயிர்களுக்கு போகத்தெல்லாம் வந்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய பெருமானார் ஆனா இந்த போகத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பெருமானார் இருக்கிற இடம் எதுனாக்கா காழி. அந்த காழியில போய் யாரு பாக்குறாங்களோ அவங்களுக்கு பெருமை ஈடே அப்படின்னாக்கா பெருமை எய்துவர். காழிய கண்டாலே அவங்க பெருமை எய்துவாரு அப்படின்னு சொல்லிட்டார். காழிய கண்ணால காணணும். முன்ன காழி நகர் சேர்மின் என்னாரு, இப்ப காழிய காணுங்கன்ற. அப்ப சிறுகாழிக்கு கண்டிப்பா போகணும்ன்றது தெரியுது அப்படின்றத இந்த பாடல்ல அழகா சொல்றாங்க. அடுத்த பாடல் குறிஞ்சியில, அடுத்த 2 பாடல் தொடர்ந்து குறிஞ்சியில 1ஆம் திருமுறையில 81வது பாடலும் 102வது பாடலும். தீமேவு தொழிலானாக்கா அங்கி வைக்கிறவங்க, வேள்வி செய்யறவங்க. குறிஞ்சியில 1ஆம் திருமுறையில 81வது பதிகம். நல்லா தீமேவும் தொழிலார் நாள் வேதம் சொல்லார் கேண்மையான் சுடற்பொன் கழலீத்த வில்லால் பூரம் செற்றான் மேவும் பதி போலும் கல்லார் மதி சூழ்ந்த காழி நகதானே அப்படின்றாங்க. சொல்லார் கேண்மையார் சுடற்பொன் தன் சொல்லார். நம்ம என்ன பண்ணா வேதத்தால அவங்க வணங்குறாங்க. நம்மளும் இந்த தமிழ் வேதம்ன்றத சொல்லி வணங்கினா கூட போதும் அப்படின்றத சொல்றாங்க. வேதத்தால் வழிபாடு செய்யும் இடம்ன்றாங்களா, அது மாதிரி. அடுத்தது 1ஆம் திருமுறையில 102வது பதிகம். அதே குறிஞ்சி, அதே 1ஆம் திருமுறையில பாட்டு மட்டும் 102. 1ஆம் திருமுறையில 102. உறவார் கலையின் கவிதை புலவ கொருநாளும் கரபாவன் கை கற்றவ சேரும் கலை காழி அறவார் அறையா அவுன புறமூன்றெறி செய்த
சரவா என்பா தத்துவ ஞான தலையாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சுவாமி சரணி அந்த இவங்க சொன்னாங்கல்ல, மருகல்ல அந்த அம்மா சொன்னாங்கல்ல, சடையா எனுமால் சரணி எனுமால், அந்த மாதிரி அரவா சரவான்னு சொன்னாலே போதுமா சுவாமி குளிர்ந்துருவாரு அப்படிங்கிறார். அடுத்தது சீகாழிக்கு உண்டானதுதான் 2ஆம் திருமுறையில 11வது பதிகம். 2ஆம் திருமுறையில 11வது பதிகம் இந்தளம். இந்தளத்தை ஆரம்பிச்சோம், இந்தளத்துல முடிப்போம். சீகாமரம் இருக்கு, அதோட முடிப்போம். அடுத்தது வேணா மத்த பாடல்களை. இந்தளம் நல்லானை நான் மறையோடு இயலாரங்கம் வல்லானை வல்லவர்மான் மணிந்தோங்கிய சொல்லானை தொல்மதில் காழிய கோயிலாம் இல்லானைனாக்க இல்லாதவர் இல்ல, இல்லத்தை உடையவரை அப்படியே இல்லானை ஏத்த நின்றார்க்கு உள்ளது இன்பமே அப்படின்றாரு. நல்லானைனா மங்கள வடிவமா இருக்கக்கூடிய நல்ல நன்மைக்கெல்லாம் ஒரு உருவமா இருக்கக்கூடிய பெருமானாரை யார் வணங்குறாங்களோ, வல்லானைனா வல்லவர்னா டியூஷன் சண்டை போடுறவங்க இல்ல, சுவாமியை வணங்குறதுக்கு அந்த வன்மை கொண்டவர்கள். வல்லானை வல்லவர்பால் மலைந்து ஓங்கிய சொல்லானை தொல்மதி காழிய கோயிலா இல்லான இருப்பிடமா கொண்ட பெருமானார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சீகாழிக்கு உண்டானது சீகாமரம். 2ஆம் திருமுறையில 49வது பதிகம். 2ஆம் திருமுறையில 49வது பதிகம். பண் சீகாமரம். 2ஆம் திருமுறையில 49வது பதிகம் பண் சீகாமரம். பொன்னின்னே மொழி மங்கை மாமலர் பாடியாடிய ஓசை நாதரும் கண்ணின்னேரயலே பொலியும் கடல் காழி பெண்ணின் நேர் ஒரு பங்கோடை பெருமானையும் பெருமான் என்றென்றும் அண்ணலாரடியா அருளாலும் குறைவிலரே பேரனும் நீவை 12 உண்டன பெய பெற்ற மூர்த்திகள் கயலுலாமயல் சூழ்ந்து அழகார் கலி காழி நயனடன் கழல் ஏத்தி வாழ்த்தைய ஞான சம்பந்தன் செந்தமிழூரை உயரமா மொழிவார் உலகத்து உயர்ந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த சீகாமரத்துல இந்த ஒரு பெரிய சீகாமரம்னு சொல்றது. அதுல வந்து பெருமானார யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க அருளால குறைவில்லாத இருப்பாங்க. எதுன்னு அதை உயர்ந்து இருப்பாங்கன்னாக்கா பெருமானோட திருவடியில உயர்ந்து இருப்பாங்கன்ற அளவுல அழகா சொல்றாங்க. நான் திரும்பவும் சொல்றதுதான், இதுல பண்ணலாம் நான் வந்து எனக்கு பாட வராது அவ்வளவா. பண்ண வந்து அவங்கவுங்க இந்த பண் தெரிந்தவர்கள் கேட்டு அவங்க கிட்ட இந்த பாட்டை நல்ல பாட சொல்லி கேட்டு இன்புற்றுப்போங்க. இப்போதைக்கு இந்தந்த பாடல் இந்தந்த இடத்துல வந்ததுன்ற அளவுல நம்ம பார்த்தோம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பாடல்கள்லாம் பார்த்திருக்கோம். இனி இது எந்த பெரிய புராணம் எடுக்கவே இல்லையம்மான்னு நினைக்காதீங்க. பெரிய புராணத்துல 3055வது பாடல்ல ஞானசம்பந்தரோட புராணத்துல பிள்ளைப்பெருமான் புராணத்தை 1152வது பாடல்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மாளிகையில் முன்னணிந்து மறைவர்க்கு அருள் புரிந்து தாழ்பணியும் பெருங்கலைக்கு தகுதியினால் தலையளித்து ஆளுடைய தம்பெருமான் அடியவர்களுடன் அமர்ந்து நீலவரும் பேரின்பம் மிக பெருக நிகழ்ம. அந்த நீலவரும் பேரின்பம் எதனால நிகழ்ந்ததுன்னா நீல இத்தனை பாடல்களை பாடினதா அதான் சொல்றாங்களே, நீல நினைந்தடி முனை நித்தனும் கைதொழுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்ப நம்பி சுவாமி. அதே மாதிரி அந்த நீல சுவாமியை வணங்கிக்கிட்டே இருந்ததால இத்தனை அடியார்களோட இன்பம் பெருகி இருந்தாங்கன்ற அந்த பாடலுக்கு அந்த வரிக்கு விளக்கம் தான் இத்தனை பாடல்கள் பார்த்தோம். இன்னும் சில பாடல்கள் இருக்கு. அத ஞான பிள்ளையாரோட திருவருளால அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம்னு சொல்லி இந்த அளவுல இன்றைக்கு இந்த வகுப்பை நம்ம நிறைவுபடுத்துறோம். மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து வகுப்பை சிந்திக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் எதுவும் கேட்கறதா இருந்தா கேட்கலாம். வகுப்பு இன்ற அளவுல நம்மளோட ஞான பிள்ளையாரும் துணைபுரத்து அம்மையப்பரையும் நம்மளோட தெய்வ சிக்கா பெருமான் திருவடிகளையும் வணங்கி நிறைவுபடுகிறது. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். இதுல கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஏன்னா நீங்க பாடலதான் விளக்க சொல்லிக்கிட்டே போயிட்டீங்களா, அதனால பாடல் மட்டும்தான் அதுக்கு நமக்கு தேவை. அதனால பாடல் அங்க கண்டுபிடிச்சு நாங்களும் அதை எடுத்து உணர்ந்தோம். ஏன்னா அவ்வளவு அழகா அந்த பாடலோட விளக்கம் சொன்னீங்க.
எங்களுக்கெல்லாம் அது பொருள் புரிய தெரியல. ஏன்னா நீங்க படிச்சதுனால அந்த பாடல் உங்களுக்கு விளக்கம் ரொம்ப அருமையா சொல்றீங்க. அப்பதான் அவரோட அருமை தெரியுது. நீங்க காமிச்சு இந்த பாரு இந்த மாதிரி விளக்கம் அப்படின்னு ஒவ்வொரு பாடலும் நீங்க எடுத்து கொடுக்கலதான் சரி. அப்பா இவ்வளவு விஷயம் இருக்கு, நமக்கு ஒண்ணுமே அந்த பாடலை புரியலையே அப்படின்னு நினைச்சோம். நிறைய எத்தனை பதிகம் அது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க தோராயமா? தெரியலம்மா. 12 பேருக்கு ஒரு வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. திருவெம்பூர் வந்துருச்சு, பிரம்மபுரம் வந்துருச்சு, காழி வந்துருச்சு, அது மாதிரி எல்லா ஊருமே ஓரளவுக்கு வந்துருச்சு. வேணுபுரம் வந்துருச்சு. அதிகம் வந்து நம்ம இறைவன் என்ற இதெல்லாம் இரு புகழி வந்துருச்சு. 349 ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட 300 இல்ல நீங்க பதிகம் மட்டும் முடிச்சு இல்லையா? நல்லானே இது வரைக்கும் நலங்கொள் முத்துமணி இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். 371 வரைக்கும் வந்திருக்கோம். 349 50 21 பதிகம், கிட்டத்தட்ட 22 பதிகம் சொல்லியிருக்கேன். 23 பதிகம் வருதுமா? 22 23 பதிகம் வருது. ஒரு இதுவும் தலைப்பு போட்டே அப்படி நம்பர் போட்டு எழுதி வச்சிருக்கிறோம். 22 பதிகம் வருது. அவ்வளவு பதிகத்தை எடுத்து நீங்க விளக்கம் அந்தந்த பாடல் 1 5 10 11 கடைசி பாடல் பாருங்க அப்படின்னா அந்த பாடல் நாங்க எடுத்து பார்க்கக்குள்ள அவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்குங்கம்மா. யாருக்காவது சந்தேகம் இருக்கு கேட்கணும்னா நீங்க கேட்கலாம், இல்லைன்னா வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிடலாம். ஆமா பேசலாம். சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியெல்லாம் சொல்லலாம். சொல்லுங்க. நீங்க தான் ஒவ்வொரு பாடல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்களா? அப்ப நாங்க அதுக்கு வறுப்பு தெரிவித்து எனக்கு தெரியணும்ல. எல்லா பாட்டுமே அருமையா இருந்ததுமா. அதுவும் நீங்க சொல்ல அந்த பாட்டோட விளக்கம் கேட்கும் போது அதை நம்மளும் படிச்சுட்டே வரும்போது ரொம்ப அழகா இருந்ததுமா. பாட்டோட பொருளை நீங்க சொன்னோம். இங்க போனா அங்கேயும் போய் நீங்க இந்த பாடலை பாடினாலே அங்க என்னை அடையலான்னு அவர் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பாட்டையும் நீங்க தோணிபுரத்துல படிச்சீங்கன்னா சீர்காழி ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க, பாடுனா போதும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தாலே போதும் அப்படின்னாரு, வணங்கினாலே போதும் அப்படி நீங்க ஒவ்வொன்றும் சொல்லல. எதை வந்து இது பண்ணங்கிறதெல்லாம் தெரியலம்மா. எல்லா பாட்டுமே ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நன்றிங்கம்மா. திருமுறையில 3வது திருமபுரத்துல என்ன பாட்டு பாடினாலும் சாமிக்கு எல்லாம் இந்த பாட்டு பாடினா மாலையை அணிவிச்ச மாதிரி இருக்குது. இந்த பூவுக்கு 110 ரூபா கொடுத்து பூ வாங்குவானா, இந்த பாட்டு பாடினீங்கன்னா மாலை செஞ்சேன். அது ரொம்ப அருமையா இருந்ததுமா அந்த பாட்டு நீங்க பாடும்போது. பாடல் மட்டும் என்னன்னு இன்னொரு முறை சொல்லிடுங்கம்மா. சிவாய் நம்ம பூவுக்கு பதிலா பாமாலை பண்ணாவே எல்லா பூவும் போட்ட பலன் கிடைக்கும். அந்த பாடல் மட்டும் எத்தனாவது பதிகம்னு ஒரு தடவை சொல்லிடுங்க. சிவாய் சொல்லுங்கம்மா, பதிக நம்பர் சொல்லுங்க. திருமுறை வந்து 3வது பதிகம்மா. 3வது திருமுறையில பிரம்மபுரம் 56மா. 3ஆம் திருமுறையில 3ஆம் திருமுறை பதிகம் 37 கரமுணர் மலர்னு ஆரம்பிக்கும் பாட்டு. பண்ணு என்ன பண்ணு சரண் பண் கொல்லிமா. கொல்லி பண்ணுல பிரம்மபுரம்ன்ற தலைப்புல 3ஆம் திருமுறையில 37வது பதிகம். பிரம்மபுரம்ன்ற தலைப்பு, கொல்லின்ற பண்ணு, 3ஆம் திருமுறை 37வது பதிகம். கரம் முனம் மலரால்னு ஆரம்பிக்கும். எடுத்த உடனே மலர் தான் ஆரம்பிக்கும். அது புனல் மலர் கொண்டு புனல் மலர் தூவி ஏத்தி கலந்து அப்படின்னு சொல்லிட்டு பூ நீருமே ஆரம்பிக்கும் அதுல. நன்றிங்கம்மா. நன்றி. நான் இன்னைக்கு வகுப்புக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி என் பையன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். நான் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் என்னோட வகுப்புக்கு நான் இன்னைக்கு நீதியா இல்லாத மாதிரி இருக்கு நவீன் அப்படின்னு சொன்னேன். ஏமா அப்படின்னு. இல்ல இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய ஒரு பாடலும் நிறைய சொல்லலாம், ஆனா கொஞ்சம் தான் தொட்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்கார்ந்தேன் நானு. இதுக்கு மேல சொன்னாலும் கேக்குறதுக்கு கொஞ்சம் எப்படின்னு தெரியல. அதனால நீங்க எழுதி வச்சிருப்பீங்களா? அந்த 5வது பாடல் சிறப்பு 7 சிறப்புன்னு எழுதி வச்சிருப்பீங்களாமா? அப்படி எடுத்து அந்த பாடல் எடுத்து அவ்வளவு அழகா விளக்கம் கொடுக்குறீங்களே. அது அந்த நான் பாராயணம் பண்ணும்போதே சில பாடல்கள் பாராயணம் பண்ணும்போதே இதெல்லாம் சிறப்பா இருக்குன்னு அங்க சைட்ல குறிச்சிருவேன். அப்போ அந்த எப்பெல்லாம் வகுப்பு எடுக்கிறோமோ அந்த பாடல்கள் சிறப்புன்றது நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? அது வகுப்புக்கு முன்னாடி ஒரு தடவை உட்கார்ந்து கொஞ்சம் பாடல்கள்லாம் எடுத்து திருப்பியும் நான் நோட்ஸ் எடுப்பேன்.
ஒரு வகுப்புக்கும் நான் அந்த அன்னன்னைக்கு கொஞ்சம் அந்த ஒரு வாரத்துல கொஞ்சம் உழைத்து ஏதாவது முக்கியமா சொல்லணும் அப்படின்றத குறிச்சுப்பேன். ஆமா எனக்கு first பாடி ரொம்ப பிடிச்சிருந்தது. பேசுங்க பேசுங்க. பத்து பாடலும் பார்த்து அதுல ஏதாவது ஒரு பாடல் இது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு 10 பாடலும் படிச்சுதான் ஒரு பாடல் எடுக்கிறேன் நான். சிறப்புங்கம்மா. எனக்கு பாட்டு நீங்க சொன்னீங்களே, கரையணி வேடிவர் போலும் போலும் போலும்னு வந்தது இல்லையா? என்ன அழகு. நீங்களா அது சொல்லக்கூடாது, அதை நான் கவனிக்கிறேன். இல்லன்னா நாங்களும் படிச்சிருக்கோம் தான், இல்லன்னு இல்ல. அதெல்லாம் குறிச்சிடாம தடவை படிச்சுனே போயிடுவோம். சொல்லும் போதுதான் அந்த பாட்டுக்குரிய இதுவே தெரியுது நமக்கு. சொல்லுவாரு இதெல்லாம் பொய்ங்கும் போது எப்படி அவரால் சொல்ல முடியும் அப்படின்றது ரொம்ப நல்லா அந்த இடத்துலதான் நல்லா இருக்கும். அந்த இடம் தான் ரொம்ப அழகா இருக்கும். போலும் போலும் தானே அந்த பாட்டு, முதல் பாட்டு. அந்த அண்ணல் செய்யாதன எல்லாம் அறிந்து செய்யாதது எப்படி அறிய முடியும் இல்லையா? அப்ப அங்க ஏதோ சூட்சமா இருக்குதுன்றத நம்ம கவனிச்சுக்கணும். கவனிச்சு அது போகும்போதுதான் அண்ணல் செய்யாதன எல்லாம் அறிந்து வகையாலே நன்னிய ஞான சம்பந்தன் நவீன்ற பத்தம். அதுவும் அதே மாதிரி இன்னொன்னு வந்துட்டு இந்த பாடல் அந்த எய்த ஒன்னா இறைவன் உரைகின்ற புகழியன்னு சொல்லுவார்ல, 2ஆம் திருமுறையில 122வது பதிகம். எய்த ஒன்னா இறைவன் உரைகின்ற புகழியே கைதவம் இல்ல. எய்த ஒண்ணாததுதான். ஆனா நான் வந்து சாமி ஞான சம்பந்தர் வாக்க சொன்னா சாமி அடைய முடியும். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அது. இந்த அதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. சிறப்புமா. அது மேல 2ஆம் திருமுறை 81வது காந்தார பஞ்சமத்துல அந்த பூதத்தின்னு ஒரு பாடல் எடுத்தீங்க இல்லையா? அதுல 5வது பாடல் ரொம்ப அழகு. ஆமா, 5வது பாடலும் விளக்கு ரொம்ப அருமையா எடுத்து அது சொல்லக்கூட நாங்க பாடலாம் புரிஞ்சு படிச்சோம். படுத்து நீங்க 10வது பாடலையும் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. சிவாய நம. கிரிஜாமா பேசுங்க. கிரிஜாமா நீங்க பேசுங்கம்மா. கிரிஜாமா நீங்க பேசலாமே, கை தூக்கி இருக்கீங்க. வாங்க வாங்க பேசுங்க. திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம். சிறப்புமா. நாங்க சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் பதிகத்தை அப்படியே பாடிக்கினே இருக்குந்தம்மா தவிர இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் அதனுடைய சிறப்பும் பொருளையும் இனிமேல் பட்டு நாங்க குறிச்சு வச்சிருக்கோம். அதை பார்த்து புரிஞ்சு படிக்கணும். சிறப்புமா, சிறப்பு சிறப்பு. இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப நன்றிங்கம்மா. திருவடி வணக்கம். சாருமதி அம்மா பேசுங்க. சாருமதி அம்மா பேசுங்க. அம்மா நம்மளோட வினய அறுப்பாருன்னு சொல்லி சொன்னதுங்கம்மா. மறையோர்கள் இருக்கக்கூடிய அந்த திருவேணுபுரம் அந்த பாடலுங்கம்மா. அப்புறம் வந்துமா இன்னொன்னு வந்து பெண்ணின் நல்லாளோடுன்னு சொன்னதுங்கம்மா. மண்ணில் நல்லவண்ணம் அதுலயும் வருதுன்னு சொன்னதுமா. 3ஆம் திருமுறை 7வது. அப்புறம் வந்து நிறைய பாட்டுமா. புகழி பெருமானோட திருவடி போற்றினாலே வாழ்நாளில் வாழ்ந்து விடுவார்கள்னு சொன்னீங்களாமா. அந்த வாழ்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவங்க வந்து சுவாமிய கலக்கியெல்லாம் சொல்லுவோம். வாழ்றாடா. நாங்க எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அவன் பயங்கர செல்லம். அப்ப அவனை அடிக்கடி சொல்லுவோம், வாழ்றாடா நீ அப்படின்னு. அப்பெல்லாம் எனக்கு இந்த ஞாபகம் வரும். அந்த 2வது திருமுறை 25வது இந்தளம் பண்ணி இந்தளம். அவங்க வாழ்றதுதான் அந்த வாழ்க்கை. அதாவது பெருமான நினைச்சு வாழ்றதுதான் அதுதான் வாழ்நாள்ல நம்ம வாழ்க்கையில வாழ்றதுன்னு சொன்னது. அது ரொம்ப உருக்கமா இருந்தது. அப்புறம் வந்து அந்த 1வது திருமுறையில 60வது பதிகம். சுவாமி வந்து ஞானசம்பந்த பிள்ளையார் வந்து தலைவியாகவும் சுவாமிய வந்து தலைவனாகவும் புனல் கமல மதுமாந்தி படையினோடு அதுவும் சுவாமி வந்து எதையெல்லாம் தூது விடுறாங்க, எப்படி இழைச்சு உடம்பு இழைச்சு அவங்க எப்படி எல்லாம் வருந்துறாங்க தலைவனை நினைச்சு. தலைவி பிரிந்து இருக்கும் போது என்னென்ன வருத்தம் எல்லாம் வருமோ அதை வந்து அது இருக்கும். இப்ப நீங்க அப்ப சுவாமி எடுத்தீங்கன்னா சொல்மாலை பயில்கின்ற கோயில் என்னங்கள் சொல்வீரே அந்த பாடலு. நம்பி சுவாமி எடுத்தீங்கன்னா குறுகு பாய கொடும் அந்த தூவாயாநாதருக்கு பாடுறது. அந்த அகத்துறை பாடல் வந்து நிறைய இருக்கும். நம்மளோட எல்லா நாயன்மார்களும் எடுத்தாண்டு இருக்காங்க. முக்கியமா வந்து நம்மளோட இது மாணிக்க வாசக பிறந்தகையார் திருக்கோவையார் முழுக்க 400 பாடல்களும் அகத்துறை பாடல். இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அங்க முழுக்க அகத்துறை பாடல் எடுத்தாண்டது யாருனாக்கா
நம்மளோட மணிவாசகர் அந்த திருக்கோவையார் முழுக்க முழுக்க அகத்துறையார். 400 பாடல்களும் அகத்துறை தான். மித்த இடங்கள் எல்லாம் மணிமணியா இருக்கு. அங்க வந்து மொத்தமா மணி மாலையா ஆக்கிட்டாரு அவர். அவ்வளவுதான். அம்மா அப்புறம் கடைசியா ஒண்ணுமா, அம்மையோடு இருந்தால்தான் அருள் செய்வாரு, போகம் தருவாரு அப்படின்னு சொல்லி 1ஆம் திருமுறையில 34வது பதிகம் 5வது பாடல் 6வது ரெண்டும் சேர்த்து சொன்னது. அது ரொம்ப நல்லா இருந்ததுமா. அதாவது காளி பெருமானை வந்து அடையணும், நம்ம அடைஞ்சிட்டா சுவாமியோட அருள் பெறலாம், அம்பாளோட சேர்ந்து நமக்கு அருள் தரும் அப்படின்னு சொன்னது. அது நல்லா இருந்ததுமா. எப்படிங்கம்மா எல்லா பதிகத்தையும் எடுத்து அப்படியே அர்த்தம் சொல்றீங்க? எந்த பதிகத்தை எடுத்தாலும் அதுக்குள்ள அர்த்தம் அப்படியே அத்தனை பாடலுக்கும் சொல்லிடுறீங்கம்மா. எனக்கு இது முழுசா சொல்ல முடியலையான்னு ஒரே வருத்தமா இருக்கு. நான் அதான் தம்பிக்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் காலையில, முழுசா சொல்ல முடியலையே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம இன்னும் சொல்லலையே அப்படின்ட்டு. சிவா அம்மா முழுசாவே சொல்லுங்கம்மா. ஒரு 10 பாடல் எடுக்கிறதுக்கு நீங்க 4 பாடல் கூட எடுத்து சொல்லுங்க. ஞானசம்பந்தர் பாடல நான் முழுசா சொல்லலைன்னாக்கா ஒரு ஆயுள் முழுக்க சொல்ல வேண்டியதான். சிவா சிவா சிவ சிவா. சொல்லுங்கம்மா. 11 எவ்வளவு பெருசு, அவளு எவ்வளவு பாடல் இருக்கு, எல்லாத்தையும் எப்படி அம்மா சொல்ல முடியும்? இந்த அளவுக்கு சொல்றதே பெரிய விஷயம். இப்போ இந்த சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்துல குடுக்குறாங்களே 1 மணி நேரம் 1.25 மணி நேரம், அதுவே எனக்கு பத்துறது கிடையாது. அந்த 1.25 மணி நேரம் ஒரு பாட்டுக்கு பத்துறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் மனக்குறையோட தான் முடிப்பேன், இவ்வளவு நேரத்துல கொஞ்சம் சொல்ல முடியலையே அப்படின்ட்டு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு பாட்டு நேரத்தை தரவா பார்க்கணும், குறைஞ்சது 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் தேவைப்படுது ஒரு பாட்டுக்கு. சில பாடல்கள் வந்து ஒரு பாட்டையே வந்து 4 நாள் 3 நாள் படிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவு கருத்துக்கள் இருக்கும். அப்ப அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு பக்கத்துலயே யாராவது கொஞ்சம் அடியார்கள் இருந்தா பொழுதானைக்கு அதே சிந்திச்சுட்டு இருந்தா சூப்பரா இருக்கும். சான்ஸே இல்லம்மா. அடியனுக்கு கூட 31 பேர் குரங்கடியில் மட்டும் கொடுத்திருக்காங்க நம்ம அம்மா. ஆனா அடியனுக்குலாம் அந்த அளவுக்கு பேச தெரியும், உங்க அளவுக்கு எல்லாம் தெரியாது. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, நாமளும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோமே அப்படின்ற ஒரு இதுல நாமளும் அந்த பெருமான் வகுத்து கொடுக்கட்டும், நாமளும் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி நாமளும் தயார் பண்ணலாமே அப்படின்றதான் நான் எடுத்தேன். இல்லைன்னா அங்க இருக்கிற அடியார்கள் பெரிய அடியார்கள், வந்திருக்க பேசக்கூடிய அடியார்கள்லாம் பெரிய பெரிய அடியார்கள். ஆனா நான் தான் கடைசி கீழே இருக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நாமளும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றதே பெருபாடி. அவங்க அம்மா தீ கூடுவாங்க, அம்மா நீங்க பேசுங்கம்மா பேசுங்கம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ வேணாம்மா, இங்க இருக்கிற சபையெல்லாம் பெரிய சபையா இருக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்பா நான். அதுக்கப்புறம் எடுத்து குறிப்பெல்லாம் எடுத்து வச்சு எழுதி அந்த சொல்லிட்டு வரல. உங்களை மாதிரி எல்லாம் ஆழ்ந்த எடுத்து சொல்ல தெரியாது அடியனுக்கு. ஏதோ அந்த பாட்டுடைய கருத்தை மட்டும் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். ரொம்ப சிறப்புங்கம்மா. உணர்ந்து உணர்ந்து ஒவ்வொரு பாடல் விளக்க சொல்ல கூட ரொம்ப அருமையா இருக்கு. சிவாயனம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. இன்னைக்கு பிரம்மபுரம், வேணுபுரம், திருப்புகழில மட்டும் நிறைய பாடல் இருக்குங்கம்மா. பதிகம் 30, 25 நிறைய. ஞானசம்பந்தர் வந்து இதுக்கு மட்டுமே 67 பாடல்கள் நினைக்கிறேன், சரியா? 51 67 சீகாழிக்கு மட்டுமே 57 61 சரியா தெரியல. நான் அடுத்த முறை நம்பர் கரெக்டா நோட் பண்ணிட்டு வந்தேன். திருப்புகழி, வேணுபுரம், திருப்பூந்துராய், திரு சிவபுரம், திருப்புரவம், சீர்காழி, இவ்வளவு தளத்துக்கு எல்லா பத்தியும் ஒரு பதிகமும் எடுத்து வச்சிருக்காமா. கொஞ்சம் நம்ம முடிக்கலையே, நம்ம வகுப்பு முடிச்சிட்டோம், நம்ம பாடல்கள் இருக்கு. பாடல்கள் அடுத்த வாரம் பார்த்துதான் அதுக்கப்புறம் புராணத்துக்கு போக வேண்டியிருக்கும். கழுமலம் முக்கியமான ஒரு கழுமலம் இல்லையா, கழுமலம் இருக்கு. அதனால அதெல்லாம் பார்க்கணும். வேணுபுரத்து பெருமானை வணங்கினால் அவர் வினை அறுப்பார், வினை அறுத்து வினை கட்டறுப்பாரு, பிறப்பறுப்பார். அவருடைய சிவபுரம் நரகத்துக்கு போகாம சிவலோகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னாரு. அடுத்தது வந்து திருப்புகழில பெருமான வணங்கினா வாழ்ந்த நாளெல்லாம் வாழ்ந்த நாள்னு சொல்லுவாங்க, நீ வாழறன்ற மாதிரி அந்த வார்த்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் விமானம் வரும், திருவெண்குருவை வணங்கினால் விண்ணவர் போட்டும் தேவர்கள் வருகிற விமானமே வரும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது திருத்தோணிபுரத்துல வண்டை கூப்பிட்டு தோணிபுரத்து பெருமானிட்ட சொல்லுன்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பறவையை கூட்டும் சொல்ற மாதிரி 2 பாடல் மட்டும் எடுத்துக்க. முதல் பாட்டும் 10வது பாட்டு எடுத்தீங்க. திருப்பூந்துரா, சிவபுரம், திருநரவம், திரு சண்பை நகர்ல பெருமாளை வணங்கினா பெருமாள் வணங்கினா இறைவன். சில பாடல் வந்து இறைவன் பாடியதுன்னு சொல்லியிருக்கேன், சில பாடல் வந்து அகத்துறை பாடியதுன்றீங்க, அது எப்படிமா? இறைவர் திருமண் அதுக்கு புராணப்படி வந்து இப்ப நம்ம இது வண்டார்குழல் அருவியோட பார்த்தோம் வந்து எல்லையிலேயே பாடிட்டாங்கன்ட்டு. சில பாடல்களை கோபுரத்துல பாடினாங்கன்னு சொன்னோம். இது இந்த திருவாரூருக்கு இருக்குல்ல, ஆதியும் அந்தமாய்
இந்தமாய் உலகுக்கு ஆதியுமாயினான் வெந்த வெண்பொடி பூசிய வேதியன் சிந்தையே புகுந்தான் திருவாரூரம் எந்ததான் என என்றும் கொள்ளோ. அதுவும் எல்லையில போகும்போது பாடினது. அப்புறம் வந்து திருப்பி வரும்பொழுது பாடுறது. இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்பங்களை பாடுறதுன்றது புராணத்துல குறிக்கப்பட்டிருக்கும். அது வந்து சில இடங்கள்ல எல்லையில பாடுறாங்க, சில இடங்கள்ல வீட்டுல இருந்து சுவாமியை நினைச்சு பாடுறாங்க, சிலது சாமி முன்னாடி நின்னு பாடுறாங்க. அத வந்து குறிக்கப்படுது. அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். சரிங்க. காளி கண்டாலே பெருமை. வேதம் வந்து அதை 81வது பதிகத்தை புரிஞ்சு பார்த்தா வேதத்தால் வழிபாடு செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய நம்ம வேத வழிபாடு செய்யலனாலும் தமிழ் வேதத்தால வழிபாடு செய்தா அதே பலன் உண்டு. சரிங்க. நன்றிம்மா. இன்னைக்கு இத்தனை தளத்துக்கும் நாங்க போயிட்டு வந்துட்டோம். அவ்வளவு பதிகமும் இன்னைக்கு நிறைய பதிகங்கள், எல்லா பதிகமும் அருமையம்மா. நல்லது நல்லது. ஆமா, வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? நிறைவுபடுத்திக்கலாமா? நிறைவு செஞ்சுட்டு அப்புறம் அடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி. ரொம்ப அருமையா இருந்தது. வேற யாராவது ஏதாவது கேட்கணுமா? நிறைவுபடுத்திக்கலாமா? நீங்க ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கோமா சாருமதி அம்மா. நினைச்சு நிறைவுபடுத்திக்கலாமா? எல்லாரையும் மன்னிக்கிறேன்.